தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னா எத்தனை பேர் சொல்லுவோம்? இப்போ நல்ல ஒரு, அதாவது நமக்கு கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது இல்லையா, அங்கே நான் ஒரு ஸ்பீக்கரை வந்து நீங்கள் சாய்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். அண்ணாமலை. அடுத்து சாரி பாருங்க, ரோட்டரியில் ஒன்றே ஒன்று பிடிக்காது, இந்த கூட்டத்தில் கோயந்தா போடுறது பிடிக்காது. கை தூக்குறீங்க, பதில் சொல்கிறீங்க. சொல்லுங்கள். சுந்தரலிங்கம்மா, ட்ரிபிள் எம், கல்யாண சுந்தரம், கோபிநாத், தமிழருவி மணியன், வயசுக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டீங்க. ஜுஜித் குமார், சுஜித் குமார், ஓகே. வேற மாற்றம் ஃபவுண்டேஷன், பிடி ராஜனா, பிஜி ராஜன், வேற ஏதாவது ஒரு சொல்லுங்க பார்ப்போம். பாரதி பாஸ்கர். நான் எது கேட்டேன்னு உங்களுக்கு புரியுதா? 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், உங்களால் 10 பேர் சொல்ல முடியலையே. அப்போ பேச்சாற்றலுங்கிறது அது சாதாரணமாக வரதில்லை. அதாவது உங்களுக்கு ஔவையார் சொன்னது தான், எது எது ப்ராக்டிஸில் வரும், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும். அப்போ நம்ம எல்லாருமே அடுத்து எக்கோ இங்கே இருக்கிற எல்லாருமே அடுத்த வருஷம் உங்களுடைய லீடர்ஷிப்பை காட்டுறதுக்காக மைக்கை கொடுத்து உங்களை உங்கள் கிளப்பை ரன் பண்ணுறதுக்கு கொடுக்க போகிறாங்க. அப்படின்னா மைக்கை கொடுத்தா என்னால் 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேச முடியும். ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க, சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க, நீங்கள் உங்கள் பொண்ணு படிக்கிற ஸ்கூலுக்கு, உங்கள் பேரம்பேத்தி படிக்கிற ஸ்கூலுக்கு கூப்பிட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் பேசணுன்னா உங்கள் நிலைமை என்னான்னு யோசனை பண்ணிக்கோங்க. ஏன்னா முதல்ல எது வேணும் எது வேண்டாங்கிறது உங்களுக்கு முடிவாகணும். அப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே மைக்கு பிடிச்சி ஒரு 15 நிமிஷம் பேசலான்னு நினைக்கிறீங்களா? பேசணும்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. சார் உண்மையால் நல்லவங்க தான் சார், நீங்கள் கூட கேட்டிங்கல்ல, ஆளுங்கள்லாம் ஒரு மார்க்கமாக இருக்கிறாங்க, தாங்குவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதனால் எல்லாருமே தெளிவாக தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு 1.5 மணி நேரம் தயவு செய்து உங்கள் ஃபோனை எடுக்காதீங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை. இது வந்து உங்கள் வாழ்க்கையில் 50 ஆண்டுகளுக்கு மேலே, 40 வயசுக்கு மேலே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குதுன்னா சுப்பு சார் உங்களுக்கு கிடைச்சது தான். ஏன்னா இன்றைக்கி மைக்கில் நான் 1 மணி நேரம் பேசுகிறேன், அரை மணி நேரம் பேசுகிறோம், என்ன பேசுகிறேங்கிறது தெரிஞ்சு பேசுகிறேன்னா அது ஒரே ஒருத்தர் சுப்பு சார் தான். எனக்கு கிடைச்ச எல்லா பலனும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசையில் தான் அவரை வர வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு. அவரால் தான் இத்தனை டேட் தள்ளி போணுச்சு. ஏன்னா அவர் வந்து இன்டர்நேஷ்னலுடைய ஒரு ட்ரைனர். நான் சொன்னேன், உங்களுடைய ப்ரொஃபைல் நான் போட்டுமா ஏவினார், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மை. ஏன்னா இன்றைக்கி இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதே பெரிய பாடாக இருக்குது. 7-8 பக்கம் கொடுத்துட்றாங்க. 10 பக்கம் கொடுத்துட்டு படிக்கக்குள்ள அவர் பேசுகிறது 2 பக்கம் தான் படிப்பார், நான் 10 பக்கம் படிக்கணும். ஆனால் அவர் சொன்னார், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் அப்படின்னு. நான் தெரிஞ்சதை சொல்லணும்னா நீங்கள் இப்போ மணி என்ன ஆகுது? 5:30, 5:40, ஒரு 7:30க்கு அவர் வெளியில் விடுறான்னு வச்சுக்குவோம். நீங்கள் இங்கே என்ன மாதிரி உள்ளே வந்தீங்களோ அதுலேருந்து 1% உங்கள் உள் உணர்வை தொட்டு வெளியில் அனுப்புவார். அப்படின்னா இன்றைக்கி நம்ம வயசில் இருக்கிறவங்களாம் பாருங்கள், நான் இவ்வளோ சொல்லி நம்ம பற்றி போன சைலண்ட் போட மாட்டேங்கிறோம். நீ என்ன வேணாலும் பேச, நாங்கள் பார்க்குறோமே, நாங்கள் பார்க்காதாளா நீ அப்படிங்கிற மாதிரி தயவு செய்துன்னு கூட கேட்டு பார்த்துட்டேன். அதனால் கொஞ்சம் விடுங்க அப்படியே. அதனால் இந்த இருக்கக்கூடிய இந்த டைமை நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு சிரமமாக இருந்தாலும் ப்ராக்டிஸில் தான் நிறைய வரும். அவர் கொடுக்குற இந்த செஷனில் ஏறக்குறைய 10,000 ட்ரைனிங் கொடுத்துட்டார் அவர். நல்லா கைத்தட்டலாங்க, கொடுத்துட்டார். இன்டர்நேஷ்னலில், அதாவது நான் சொல்கிறது, நான் தமிழ் ஆளுங்க இருக்கிற இடத்துல மட்டுமே அவர் ட்ரைனிங் பண்ணல, எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய சொற்ப எண்ணில் இருக்கக்கூடிய ஒரு ஆளில் வந்து நமக்கு சுப்பிரமணியம் சார் நமக்கு கிடைச்சிருக்காரு. அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறது லைஃப்பில் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து. ஏன்னா ரொம்ப நான் அவர் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், அவருடைய ப்ரொஃபைல் படிச்சுன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே படிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கிறது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. தயவு செய்து அடுத்த ஆண்டு உங்கள் சங்கத்தை நீங்கள் ஜூலைக்கு மேலே வழி நடத்தக்குள்ள எப்பட்றா இப்படி ஒரு ஆள் இப்படி மாறிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய மாற்றம் இங்கே ஏற்படணும், இந்த ஏற்காட்டில் ஏற்படணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் நமக்கு இந்த இடத்துல ஒரு இபிஎஸ் கொடுக்கணும். ஏன்னா இதுவரையும் நாங்களும் வந்து
ரோட்டரியில் 21 வருஷம் ஆகுது. நான் வந்து இதுவரை பெட்ஸ் அண்ட் செட்ஸுக்கு, அதாவது பிறகு நீங்கள் எல்லாருமே ஜூலையில் தான் சந்திப்பீங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இபிஎஸ் கொடுக்கணுங்கிறதுக்கு முயற்சி எடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம், சிப்காட், ஒசூர் சிப்காட் சுதாகர் அவர்களுக்கு, அதாவது நல்ல ஒரு கரகோஷம் கொடுக்கலாம். அவர் தான் இதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது, சுதாகர் தான். அவர் சொன்னேன், நான் இது ரொம்ப செலவாகுமே, ஏன்னா அவரே வந்து நடிகர் கணக்கில் காசு கேட்பாரு அப்படின்னு சொன்னேன். சார் தப்பாக எடுத்துக்காதீங்க சார், அப்படியே சொல்லிட்டேன் நானும். அப்படி இருந்து இல்லை, அவர் வந்து ஒரு எங்களுக்காக இதில் நிறையா காம்ப்ரமைஸ் ஆகியிருக்காரு. சுதாகர் சார் இது ஆசைப்பட்டதுனால அவர் பாருங்கள் அங்கே விட்டுட்டு இங்கே வந்துட்டார். அவரும் உங்களோட சேர்ந்து இந்த பயணத்தை தொடரணும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாம் அவர்கிட்ட நல்ல உங்களுடைய கரகோஷத்தோட நான் மைக் அவர்கிட்ட கொடுத்தேன். தேங்க்யூ எவ்ரிபடி. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. சுதாகர் மற்றும் சிப்காட் மற்றும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து தொடர்கிறேன். எக்ஸாக்டாக என் வாட்சில் டைம் இஸ் 5:40ங்க. ஸோ 7:10 அப்படிங்கிற அந்த 1.5 மணி நேரம் நம்ம எஃபெக்டிவாக எஸ் சார், தேங்க்யூ வெரி மச். நம்பர் 3, உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நோட் பேட் பென் கொடுத்துருப்பாங்க. எஸ் ஆர் நோ சார்? எஸ். அதில் நோட்ஸ் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை, நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன் நோட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களே, என்னைக்கு ஒரு புது விஷயத்தை கற்றுக்கொள்கிறோமோ, அதாவது வாழ்க்கையில் 40 வயசில் 50 வயசில் 60 வயசில் 70 வயசில் 80 90 100 110 ஆனாலும் சரி, புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டா, என் லைஃப்லேயே நான் பார்க்காத கேட்காத தெரியாத ஒரு விஷயத்தை, எனக்கு யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் தெரியுங்களா? நம்ம பிரெயினில் ஒரு நியூரான் வளரும். ஒரு நியூரான் வளர்ந்துச்சுன்னா 3 மாதம் உயிரோடு அதிகமாக இருப்போம். ஹலோ, நான் சொல்கிற புரியுதுங்களா? ஒரு நியூரான் புதுசாக வந்துச்சுன்னா 3 மாதம் ஜாஸ்தி. அதான் கற்றுக்கொள்வதோட பவர், த பவர் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறான். அந்த பவர் ஆஃப் லேர்னிங்கில் இந்த பிரெயினோட நியூரான்ஸை வளர்த்துறது தான் அந்த ஸ்மார்ட்னஸ். ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த 90 minutes, ரைட்டுங்களா? ஸோ அந்த நோட் பேட் பெனில் உங்களுக்கு ஏதாவது புதுசாக இன்னைக்கு தெரியுது அப்படின்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தயவுசெய்து உங்கள் கையில் கிறுக்குங்க. தமிழில், ஆங்கிலத்தில் எந்த மொழி உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அந்த மொழியில் கிறுக்கி வச்சுக்கோங்க, தேதி போட்டு வச்சுக்கோங்க. இதை கொண்டு போய் ஒரு காட்டன் பாக்ஸோ ஒரு ட்ராவோ இல்லாட்டி ஒரு கபோர்டோ வச்சுக்கோங்க. நான் செய்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அது எங்கே நடந்து ஏது நடந்துன்னு அந்த நோட்ஸை வச்சுட்டு, அந்த எனக்கு ஒரு பீரோ வச்சுருக்கிறேன், அதுக்குள்ளே போட்டுருவேன். சும்மா போட்டுருவேன், எப்போ போனாலும் அதில் போட்டுருவேன். என்னைக்காவது ஏதாவது தேவைன்னா பீரோவை ஓப்பன் பண்ணேன்னா ஒரு 50 100 1000 இருக்கும். அதுலேருந்து ஏதோ ஒன்று எடுத்து படித்தோம்னா நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும். ஹலோ, புரியுதா சார் நான் சொல்கிறது? சரி, நான் ஹலோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹாய் சொல்லலாம். ஹலோ, நல்லா சத்தமா ஹலோ. ரைட், தேங்க்யூ வெரி மச். இந்த ஏற்காட்டில் இந்த நேரத்தில் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். கொஞ்சம் எல்லாருமே எந்திரிச்சு நின்றுக்கலாம். நோட் பேட் பெண்ணெல்லாம் கீழே வச்சிடலாம். ரைட், இங்கே என்ன காட்டுறாங்களோ அந்த ஆக்ஷனோ அந்த டான்ஸையும் ஆடுறதுக்கு தயாராகிடலாம். ஆர் யூ ரெடி சார்? ஹலோ, ஹாய் சொல்லலாம். ஹலோ, தேங்க்யூ வெரி மச். ரைட், ரெடி? இங்கே நீங்கள் அதை பாருங்க. அதே மாதிரி இடுப்பில் கை வச்சு எல்லாரும் அங்க அண்ணா பண்ணுங்க. மேல jump right left right do my time left right 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 follow the leader 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 follow the leader. Come on now, jump for the left, jump for the right.
நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்து வாட் இஸ் அவர் எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங், மேடை பேச்சு. மேடை பேச்சை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த மேடை பேச்சில் பார்த்தீங்கன்னா ஒய் எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங்கிற ஒரு கேள்வி நான் இங்கே முன் வச்சுருக்கேன். ஏன் ஒரு மேடை பேச்சு ஒரு தலைவனுக்கு தேவை? இங்கே பிரசிடென்ட் செக்ரட்டரி உட்காந்துருக்கீங்க. ஹலோ, பிரசிடென்ட் செக்ரட்டரி இங்கே உட்காந்துருக்கீங்க. ஒரு தலைவனாகனா, தலைவனா உடனே பொலிட்டிக்கல் லீடர் மட்டும் தலைவன் அல்ல. தலைவனுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டிங்கன்னா குடும்ப தலைவன். கார்டில் அப்படி தானே போட்டிருக்கு, ஃபேமிலி கார்டில் என்ன போட்டிருக்குங்க? குடும்ப தலைவன், குடும்ப தலைவி. எஸ் ஆர் நோ சார்? அப்போது தலைவன்னா நீங்கள் உடனே போயிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு பொலிட்டிக்கலாக மேடை போட்டு பேசணும்னு அவசியம் இல்லை. தலைவன் அப்படின்னு ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிறதே தலைவன். நீங்கள் பேசுறது உங்கள் பிள்ளை கேட்கணும், நீங்கள் பேசுறது உங்கள் மனைவி கேட்கணும், நீங்கள் பேசுறது உங்கள் கூட்டம் கேட்கணும், நீங்கள் பேசுறது உங்கள் கம்பெனியில் எம்ப்ளாயிஸ் கேட்கணும். கம்பெனியில் நீங்கள் ஒரு தலைவன், ஃபேமிலியில் நீங்கள் ஒரு தலைவன், சொசைட்டியில் நீங்கள் ஒரு தலைவன், வீட்டில் ஒரு தலைவன். எஸ் ஆர் நோ? ரைட். அப்போ தலைவன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்க வேண்டியதான் பிரசிடென்ட் ஆனது ஒரு தலைமை பண்பு. எஸ் ஆர் நோ? பிரசிடென்ட் எல்லாம் ஏன் சொல்லுங்க? எனக்கு கேட்க மாட்டேன். ஏன் சொல்லுங்க? இந்த பிரசிடென்ட்னு ஒரு கர்வம் வருதா இல்லையா உங்களுக்கு? வரணும். ஏன் வரணும்னு கேட்டீங்கன்னா நீங்க யாரு? சத்தமா சொல்லுங்க. நீங்களும் பிரசிடென்ட், டொனால்ட் ட்ரம்ப்பும் பிரசிடென்ட். கரெக்டா இல்லையா? நீங்க சொல்லும்போது யாருப்பா நீ? அவர் அமெரிக்கா பிரசிடென்ட்டுங்க, நம்ம ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரசிடென்ட்டுங்க. ஹலோ, எஸ் ஆர் நோ? அந்த ஃபீல் நமக்கு வேணும். அப்போ பிரசிடென்ட் செக்ரட்டரி அப்படின்னா பேசுற திறமை வேணும். அப்போ என்ன சார் எங்களை செக்ரட்டரியை விட்டுட்டீங்க அப்படின்னீங்க? ஐ கேன் டெல் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், செக்ரட்டரி இல்லாமல் பிரசிடென்ட் ஒன்றுமே செய்ய முடியாது. வருங்க எல்லாரும் ஆமாம் சார், ஆமாம் சார். ஆமானா கைத்தட்டலாம். செக்ரட்டரிலாம் நீங்கள் எந்த அளவுக்கு ஆமா சொல்கிறீங்கிறது கைத்தட்டுறதை பொறுத்து தான் இருக்குது. ரைட், தேங்க்யூ வெரி மச். நண்பர்களே, இப்போ என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி. என்ன கேள்வி போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தலைவனுக்கு எதற்கு மேடை பேச்சு தேவை? ஒரு மேடையில் ஏறி நின்று பேசக்கூடிய அந்த தகுதி வேற, திறமை வேற. நான் பேசுகிற திறமையை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஒரு தலைவனுக்கு எதற்காக மேடை பேச்சு தேவை? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். சும்மா கை தூக்குங்கம்மா. கிளப்பை உற்சாகமா, யார் எந்திரிச்சு பேசவே வேண்டாம், கண்டிஷன் அதுதான். கை தூக்குனீங்கன்னா நானே பக்கத்தில் வந்துடுறேன். கிளப்பை உற்சாகமா வச்சுக்கிறதுக்கா? எஸ் சார். ஒரு கிளப்பை லீடு பண்றதுக்கு, தலைவனாக வழி நடத்துவதற்கு எனக்கு தேவைப்படுது. வேற யாராவது? எஸ், நம்ம பேசுற பேச்சை உள்வாங்கணும்னா அந்த மேடை பேச்சு நமக்கு தேவைப்படுது. நம்பிக்கையை உருவாக்குவதற்கு, that's a beautiful word. மெம்பர்ஸை என்கேஜ் பண்றதுக்கு வேற ஏதாவது ஆன்சர்ஸ்? சார் யாரோ ஒருத்தர் சொல்றாங்க. ஆளுமையை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு தேவை அப்படிங்கிறது. அதாவது ஒரு காட்டுக்குள்ள சிங்கமும் புலியும் நடந்து போயிட்டு இருக்கு. ரெண்டு பேர் ஃப்ரெண்டு. சிங்கம் புலி கேட்குது, டே நண்பா, ஏன் உன்னை மட்டும் தலைவங்கிறான்? நானும் பலமாக தான் இருக்கேன், நானும் வேட்டையாடுறேன், நானும் எல்லாம் செய்கிறேன், உனக்கு ஈக்குவலாக நானும் இருக்கேன். நீ நல்லா சொன்ன போனால் நான் உன்னையோட கொஞ்சம் அழகாகவும் இருக்கிறேன், நீ ஒரே ஒரு கலரில் இருக்க பாரு, நான் அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கிறேன், ஆனால் உன்னை மட்டும் கிங்கு லீடருங்கிறானா ஏன்டா? அப்படிங்கும்போது ஒரு கர்ஜனை பண்ணு, வா அப்படின்னு கர்ஜனை பண்ணிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா விடு அப்படிங்குது சிங்கம். என்னடா ஒன்றும் இல்லை நீ எனக்கு சொல்லணும். திருப்பி ஒரு கர்ஜனை பண்ணுது. அதுக்கப்புறம் அவன் கேட்குது, என்னன்னு சொல்லி தொல்லடா அப்படிங்குது சிங்கம், சாரி புலி. அதுக்கு சிங்கம் சொல்லுது, நான் 2 தடவை செஞ்சு காமிச்சேன். எது? கர்ஜனையை. உன்னால செய்ய முடியுமா? முடியாது. பேசினாதான்டா தலைவன் அப்படிங்குது. ஹலோ ஹலோ, ஆர் யூ வித் மீ? நீ என்ன பண்ணினாலும், நீ ஏறி குதிச்சாலும், தவ்வி குதிச்சாலும், என்னையோட வேகமா போனாலும், அதை செஞ்சாலும், இதை செஞ்சாலும், இங்க பாரு கர்ஜிப்பான். அங்க இருக்க குரங்கு, தலைவா வணக்கம் அப்படிங்குது. ஹலோ, ஆர் யூ வித் மீ? அந்த கர்ஜனை வேணும் தலைவனா. அந்த பேச்சு திறமை, அந்த கர்ஜனை நமக்கு ஒரு தலைமையோட முக்கியமானது. ஒரு கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட்னா கர்ஜிக்கணும். எல்லா குவாலிட்டி இருந்தா மட்டும் பத்தாது, கர்ஜிக்கணும். அதனால தான் நம்ம சொல்றது, ஆல் லீடர்ஸ் ஆர் நாட் ஸ்பீக்கர்ஸ். ஆனா எல்லா பேச்சாளனும் தலைவனாக முடியும். ஹலோ,
Are you all with me, sir? Yes. அதுதான் நம்ம இங்க சொல்றோம். Why effective public speaking னா ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன சார் போட்டிருக்கேன்? என்ன ரோடு சார் போட்டிருக்கேன்? ராயல் ரோடு ஃபார் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஏல் யூனிவர்சிட்டின்னு அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டி சார், ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி, 150 வருடங்களாக பழமை வாய்ந்த ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு ஆய்வு பண்ணுறான், உளவியல் ஆய்வு, சைக்காலஜிக்கல் ரிசர்ச்சு. அந்த ஆய்வில் என்ன கருத்தை வச்சு பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களுக்கு பயம் தரக்கூடிய 100 விஷயங்கள் என்ன, மனிதனை பயம் தரக்கூடிய 100 விஷயங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை லிஸ்ட் போட்டு அதில் 100வது எது, 99வது எது, 10 எது, 8 எது, 5 எது, 3 எது, 2 எது, 1 நம்பர் 1 அப்படின்னு லிஸ்ட் எழுதுறான். அதில் 3வது டாப் 3 மட்டும் எடுத்துக்கலாம், 97 விட்டுறலாம், 3 மட்டும் டாப் 3 மட்டும் எடுத்துக்கலாம். 3வது என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு பயம் தரக்கூடிய விஷயம் நம்பர் 3 எதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபியர் ஆஃப் டெத். சாவை பார்த்தா பயம் வரதான் செய்யும். எஸ் ஆர் நோ சார்? அது மனிதன் சாகணும்னு அவசியம் இல்லை, ரோட்ல ஒரு நாய் செத்து கிடந்தா கூட நமக்கு we are disturbed. எஸ் ஆர் நோ? ஒரு பனி செத்து கிடந்தா கூட we are disturbed. எஸ் ஆர் நோ? டெத்தை பார்த்தா ஒரு பயம் வரும். ஆனால் அது நம்பர் 3 தான். நம்பர் 2 யாராவது சொல்ல முடியுமா, கெஸ் பண்ண முடியுமா? அது ஒரு பழமொழி. நம்பர் 2 தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. யார் சார் சொன்னா? நல்லா கைதட்டிடலாம் அவருக்கு. அதாவது பாம்பு, பாம்புனா படை கூட அலரும், ரைட்? பாம்பை கண்டால் படை கூட அலரும். நம்பர் 2 எது பயம்னு கேட்டிங்கன்னா பாம்பு. நம்பர் 1 எதுக்கு தெரியுமா சார் கொடுத்தான்? பப்ளிக் ஸ்பீக்கிங், மேடை ஏறி பேசுறது. நீங்க மேடை ஏறி பேசியாச்சுன்னா அந்த ஆய்வோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 99 பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஹலோ, மேடை ஏறி பேசியாச்சுன்னா 99 பயம் கண்ட்ரோல் எடுத்துடலாம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். பேசுறது கஷ்டம், தெரிஞ்சவங்க முன்னால பேசுறது ரொம்ப கஷ்டம். ஹலோ, அதுல 10 பேர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தானா பேச்சே வராது, ஊமையாயிருவான். தெரியுமா? கரெக்டா இல்லையா? எஸ் ஆர் நோ? சார் அவர் யார் சார்? நான் சார் 200 கோடி ரூபாய் பிசினஸ் பண்றேன். யார் சார்? நான் அவருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்கேன். யார் சார்? நான் அவர் பெரிய பிஸ்தா சார். எங்க மேடை இருக்குன்னா அவருக்கு பேச்சு வர மாட்டேங்குது. ஹலோ, ஆர் யூ வித் மீ? அப்போ இந்த 99 பயத்தை கண்ட்ரோல் பண்ணுனா ஒரே ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டா போதும், 99 பயங்கள் போயிடும். அதனால தான் அது என்ன ரோடுன்னு போட்டிருக்கேன் சார்? ராயல் ரோட் டு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங்கிறது ராயல் ரோட் டு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நம்பர் 2 ரீசன் என்னது? இப்ப நான் சொன்னேன், என்ன சொன்னேனுங்க? டு ஓவர் கம் எத்தனை பயத்தை? 99 ஃபியர்ஸ். 1 2 3 4 இல்ல, 99 பயத்தை போக்குவதற்கு ஒரு வாய்ப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா, ஹலோ, மேடை பேச்சு தான். ஏறி பேசியாச்சுன்னா போச்சு, பயம் போச்சு. 3வது காரணம் நான் தரேன். It helps you to become a fluent speaker. அந்த உரைநடைகளோட பேசக்கூடிய ஒரு தலைவனாக உங்களை மாற்றும். இந்த எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங்கிறது ஸ்கில். ஹலோ, are you with me சார்? ஸ்கில். ஸ்கில்னா என்ன சார்? யாராவது சொல்ல முடியுமா? திறமை. நானும் தமிழ்நாடு தான், தமிழன் தான், எனக்கு அது தமிழ் அர்த்தம் திறமைன்னு தெரியும். அந்த திறமையோட அர்த்தம் என்ன சார்? திறமையோட அர்த்தம் என்ன சார்? நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க சார். ஏறி உட்காரணும் சார், பெல்ட் போடணும் சார், சுவிட்ச் அமுத்தணும் சார், இப்படி இழுத்தோம்னா அது பாட்டு போகும் சார். என்னது சார்? ஏரோப்ளைன். பெல்ட்டை போடணும், சுவிட்சை ஆன் பண்ணணும், ஸ்டார்ட் ஆகும். கார் கூட இப்படிலாம் திருக்கணும், இது சும்மா இப்படி இழுத்தோம்னா அதுவே போகும். எத்தனை பேர்த்தினால ஓட்ட முடியும்? இவ்வளோதான். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் சார்? அதாவது அந்த திறமையை வளர்த்துவதற்கு, திறமை, பேச்சு கலைங்கிறது திறமை. அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தர் பேசுறது வேற சார், இங்க வந்து திறமையை வளர்த்திக்கிறது. அதை தான் நம்ம இந்த 4வது பாயிண்ட்ல சொல்றோம் பாருங்க. உங்களோட பெனிஃபிட் என்னது சார்? லைஃப் டைம் பெனிஃபிட். லைஃப் டைம் பெனிஃபிட். இந்த பேச்சுக்களை வளர்த்துக்கிறதுனால லைஃப் டைம் பெனிஃபிட்ஸ். அதாவது 1980ல உங்களுக்கு தெரியும், இந்திரா காந்தி வாஸ் ஷாட் டெட். எஸ் ஆர் நோ சார்? வி ரிமெம்பர் தட் இன்சிடென்ட், ஷாட் டெட். இந்திரா காந்தி பீரியட்ல தமிழ்நாட்டில் இந்தியாவில் வளர்ந்து வந்த ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா தீருபாய் அம்பானி, ரிலையன்ஸோட ஃபவுண்டர்
தீருபாய் அம்பானி, நாட் டுடேஸ் அம்பானி, த ஒரிஜினல் அம்பானி. அவரை பிடிக்காம போன ஒரு மினிஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா விபி சிங், ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார். ஞாபகம் இருக்கா சார்? விபி சிங். திடீர்னு இந்திரா காந்தி வாஸ் ஷாட் டெட். மிஸ்டர் ராஜீவ் காந்தி பிகம் த பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தியோட பர்சனல் அட்வைசர் யாருன்னு கேட்டிங்கன்னா விபி சிங். அதனால ராஜீவ் காந்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அம்பானியோட பிஸ்னஸை பூரா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹலோ, அவருக்கு தெரியல, பிஸ்னஸ் பூரா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தெருவுக்கு வந்துட்டார் அம்பானி. அப்பாயின்மெண்ட் கேட்டு கிடைக்கல. கடைசியாக யாரையோ வச்சு வாங்கினார். யாரை வச்சு வாங்கினார்னா அமிதாப் பச்சன் மூலியமா ஒரு அப்பாயின்மெண்ட் ராஜீவ் காந்திட்ட வாங்கிட்டார், பிரைம் மினிஸ்டர்கிட்ட. டெல்லி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் போய் பார்க்குறார். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் போய் பார்க்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட அப்பாயின்மெண்ட் 1 மணி நேரம். அது கடைசியாக அந்த அப்பாயின்மெண்ட்டை 5 நிமிஷமாக மாற்றிட்டார் விபி சிங். ஏன்னா விபி சிங்கும் அம்பானிக்கும் ஆகாது. ஹலோ, அந்த 5 நிமிஷத்தில் என்னத்தை போய் பிரச்சனையை தீர்த்து, இவரோட கடன் பிரச்சனையை தீர்த்து, இவர் பிஸ்னஸ் பிரச்சனையை தீர்த்து நீ வாழ்வாதாரங்கிறது யாருக்குமே நம்பிக்கை இல்லை அம்பானி டீம்ல. ஆனா உள்ள போன அம்பானி 4 நிமிஷத்தில் வெளியில் வந்துட்டார். ஹலோ, வந்தவர் சந்தோஷமா வந்தாரு, சொன்னாரு எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு, நீ நம்ம காலம் தான் அப்படின்னாரு. எல்லாருக்கும் என்னதான் இந்த ஆள் பேசினாங்கிறது. ஏன்னா 4 நிமிஷத்துல வெளியில் வந்துட்டார். அப்போ 1 நிமிஷம் கம்மியா பேசிட்டு வந்திருக்கிறார். இந்த 4 நிமிஷத்துல என்ன சார் பேசுனீங்க? நான் அங்க 4 நிமிஷம் பேசவே இல்லை, 2 நிமிஷம் தான் பேசினேன் அப்படின்னாரு. என்னதான் சார் பேசுனீங்க அப்படின்னு. நான் போனேன், மிஸ்டர் அம்பானி, நான் தான் ரிலையன்ஸ் சேர்மன், உங்க அம்மாவோட பினாமி நான் தான், இந்த சொத்து பத்தெல்லாம் என்ன பண்றது எனக்கு தெரியல, நீங்க தான் எனக்கு ஐடியா தரணும்னா அவர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் இங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் பேசக்கூடாது, டின்னருக்கு வந்துருங்க, 2 hours அப்பாயின்மெண்ட். ஹலோ, கை தட்டமா இல்லையா சார்? கை தட்ட தோணுச்சா இல்லையா? எஸ் ஆர் நோ? அதுக்கப்புறம் ஹிஸ்டரி. இன்னைக்கு ஏசியாஸ் நம்பர் 1 richest man லிஸ்ட்ல அம்பானி ஃபேமிலி இஸ் தேர். எஸ் ஆர் நோ? அவர் வெளியில வந்துட்டு சொன்னார், கொடுக்கப்பட்ட நேரம் 5 நிமிஷம், பேசினது 2 நிமிஷம், மிச்சம் வெளியில வர்றதுக்கு 2 நிமிஷம், மிச்சமானது 1 நிமிஷம். அதான்டா ப்ராஃபிட், நம்ம தான்டா பிசினஸ்ல ஜெயிக்கிறோம் அப்படின்னாரு. ஹலோ, that's called effective public speaking. தான் effective public speaking. நம்ம நினைச்சதை நடக்கணும், நம்ம பேசினா அங்க காய் விழுகணும். ஹலோ, அதுக்கு தான் நான் சொல்றேன், இட்ஸ் a lifetime benefit. லைஃப் பெனிஃபிட். நீங்க கேட்கலாம், அம்பானி இது அண்டர்கோ பண்ணுங்க. அம்பானி has undergone effective public speaking course. ஹலோ, முடியாது சார், இல்லைன்னா உலகத்தை ஆட்சி செய்ய முடியாது. நீங்க பொலிட்டீஷியன்ஸ் மட்டும் ஆட்சி செய்யறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு பிசினஸ்மேன் ஆட்சி செய்யணும்னா இதை செஞ்சுதான் ஆகணும். அதனால தான் சொல்றேன், இட்ஸ் a lifetime benefit. பிரசிடென்ட் செக்ரட்டரி ஆகிறதுக்காக மட்டும் இதை எடுத்துக்காதீங்க. லைஃப்ல ஒரு சேஞ்சை கொண்டு வரணும். கொண்டு வரலாமா வேண்டாமா? ஹலோ, எஸ் ஆர் நோ? ஒரு நிமிஷம் டைம் தரேன், உங்க நோட் புக் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம் டைம் தரேன். 60 செகண்டுக்கு மேல ஸ்டாப்னு சொல்லிடுவேன். உங்களை பத்தி 5 விஷயத்தை உங்க நோட் புக்ல எழுதுங்க. உங்க பேரு, உங்க ஊரு, உங்க பிசினஸ், நீங்க எந்த கிளப், எந்த உங்க குடும்பத்தை பத்தி, இப்படி 5 விஷயம். யுவர் டைம் ஸ்டார்டட். 5 விஷயம். இங்க அண்ணனுக்கு ஒரு புக்கு கொடுக்கலாமே யாராவது ஆர்கனைசர்ஸ்? சொல்லிட்டேன்னா நான் ஒரு 10 நோட் புக் மட்டும், நோட் புக் பென் ஒரு 10 எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். வந்தோடனே கொடுத்துடலாம். கண்ணா ஒரு 10 20 எடுத்துட்டு வாங்கண்ணா. 1 minute தான் டைம் சொல்லியிருக்கேன் நான். 30 செகண்ட் முடிஞ்சு சார், இனி ஒரு 30 செகண்ட் இருக்கு. 30 seconds more. நம்மளை பத்தி தான் சார் எழுத சொல்லியிருக்கேன். நம்ம பேரு, நம்ம பிசினஸ், நம்ம ஊரு, நம்ம கிளப்பு, இல்லையா? நம்மளை பத்தி தான் எழுத சொல்லியிருக்கேன். 10 seconds more. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 ஸ்டாப். போதும். என்ன எழுதி இருக்குமோ போதும், நம்மளை பத்தி தான் போதும். ஹலோ, ஹலோ, எனக்கு ஹாய் கேட்கல சார். ஹலோ, ரைட் சார். உங்களை பத்தி 30 செகண்ட் மட்டும் தான் பேசணும். உங்களை பத்தி 30 செகண்ட் மட்டும் தான் பேசணும். ஹலோ,
யார் பேசுறதுக்கு தயாராக இருக்கீங்க? ரைட், எந்திரிச்சிருங்க சார், வாங்க. அப்படி இங்கே நின்று பேசுங்க. 30 செகண்ட், யுவர் டைம் ஸ்டார்டட். சென்டருக்கு வாங்க, எல்லாத்தையும் பார்த்து பேசுங்க. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் இப்படி திரும்பி நின்று இப்போ கை தட்டலாம் சார், கை தட்டலாம். இப்போ ஒரு நிமிஷம் பேச ஆரம்பிக்க கூடாது, இங்கே வாங்க. இப்போ இவர் பேசுவார், எல்லாரும் இவரை தான் பார்க்கணும். எல்லாரும் இவரை பாருங்க, குறுகுறுன்னு பாருங்க எல்லாரும். Still, I educate 1.5 crore students and family members in menstrual hygiene awareness. Thank you sir, thank you. 30 seconds. Thank you sir. வேற இன்னொருத்தர் யார் பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்க? அப்படி டேபிள் மேல ஏறி நின்னு பேசுங்க பார்க்கலாம். இல்ல பரவாயில்ல, ஏறி நின்னு பேசுங்க. பரவாயில்ல, உடைஞ்சு போகுது. ஏறி நின்னு பேசுங்க, ட்ரை பண்ணுங்க. ஏறி நில்லுங்க. எல்லாரும் அவரை பாருங்க சார், எல்லாருமே அவரை பாருங்க. பிடிச்சுக்கோங்க சார். விட்டுருங்க, பக்கத்தில் நின்னுக்கோங்க சார். அண்ணா பக்கத்தில் பின்னால் நின்னுங்க. நீங்க பேசுங்க. பாக்கெட்ல இருந்து கை எடுக்கணும். இங்கே நாங்களா இருக்கிறோம், எல்லாத்தையும் பார்த்து பேசுங்க. தமிழ்ல பேசலாம் தாராளமா. தேங்க்யூ வெரி மச்ண்ணா, தேங்க்யூ. அவருக்கு நல்லா கை தட்டிடலாம். வேற யார் பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்க? ப்ளீஸ் சேர் மேலே ஏறிங்கண்ணா, பின்னால் அவர் பிடிச்சிப்பார். ரைட்டுங்களா? அப்படியே ஏறி நில்லுங்க. சும்மா ஏறி நில்லுங்க, செருப்பு கழட்டிட்டு. எல்லாரும் பாருங்க சார் அவரை. எல்லாரும் பாருங்க சார். எல்லாரும் அங்கே பாருங்க ப்ளீஸ், அவரை பாருங்க, தயவுசெய்து பாருங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், கை காட்டலாம். இப்படி எல்லாரும் கை காட்டுங்க. ஏதாவது பண்ணுங்க, அவரை பார்த்து ஏதாவது பண்ணுங்க, சிரிங்க. நீங்க பாட்டு பேசுங்க, தம்பி பேசுங்க. அங்க ஓ, தேங்க்யூ வெரி மச். நல்லா பேசுற. இந்த சைடு யாராவது பேச விரும்புறீங்களா? இந்த சைடு யாராவது பேச விரும்புறீங்களா? அண்ணா மேலே ஏறிருங்கண்ணா, சும்மா அப்படியே ஏறுங்கண்ணா, பிடிச்சிக்கிறேன். பேசுங்கண்ணா. அதெல்லாம் வேண்டாம். அவர்லாம் நல்லா பேசுறாரு. அனைவருக்கும் மாலை வணக்கம். I am Vishwanathan, Rotary Club of Krishnagiri. I am a BE engineering student. I am into the business from 1996 for a packaged drinking water category. தேங்க்யூ வெரி மச்ண்ணா, தேங்க்யூ வெரி மச். இப்படி வந்துருங்கண்ணா. இந்த பேசினவங்கள அங்கங்க அப்படியே எந்திரிச்சு நின்றுலாம். ஆனால் நில்லுங்க, அப்படியே பேசினவங்கள அப்படியே எந்திரிச்சு நில்லாம். உங்க அனுபவத்தை சொல்லலாமா? ப்ளீஸ் சொல்லுங்க, எப்படி இருந்தது? என்ன நடந்தது உங்களுக்குள்ள? இல்லை, என்ன நடந்தது உடம்புல? எனர்ஜி என்ன நடந்ததுண்ணா? ரைட்டு, என்ன நடந்தது தம்பி? நார்மலா என்ன நடந்ததுங்க? ரைட் அண்ணா. அது வேற. என்ன தோணுச்சுங்க உங்களுக்குள்ள? என்ன நடந்தது? நீங்க எடுத்த மூச்சு என் காது கேட்டுச்சுன்னா, ஆக்சுவலா நீங்க அங்க எடுத்த மூச்சு பாத்தீங்களா இல்லையா? புஷ்ன்னு இல்லையா? ரைட், தேங்க்யூ வெரி மச். உட்காந்துக்கலாம். அதுலயே அண்ணன் பேசும்போது கொஞ்சம் எந்திரிச்சுக்கோங்களேன். சார் பேசும்போது இங்க யாரோ ஒருத்தர் என்ன சொல்லிட்டாங்க, தமிழ்ல பேசலான்னு. அவருக்கு என்ன எல்லா மொழியும் மறந்துருச்சு. நான் இப்ப இங்கிலீஷ்ல பேசுறதா இல்ல கரெக்டா இல்லையா? இல்ல இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஹலோ, ஆர் யூ வித் மீ? கரெக்டா 2 மணிக்கு மதியான மீட்டிங். உட்காந்துக்கோங்க சார். 2 மணிக்கு மதியான மீட்டிங். கூட்டம் திரளா நிக்குது. லட்சக்கணக்கான பேர் நிக்கிறான். தலைவன் வருவான், பேசுவான்னு. 3 ஆச்சு, 4 ஆச்சு, 5 ஆச்சு, 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு. 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு. ஆடியன்ஸ் பூரா கடுப்பாயிட்டான். 10:15 ஆச்சு, 10:20 ஆச்சு. டக்குன்னு தலைவன் வந்தான். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு முன்னால் போய் நின்னான். போடியும் அவரோட பெருசாக இருந்தது. இவர் மறைஞ்சிருந்தார். எப்போ ஒரு கல் எடுத்து போடு அப்படின்னாரு. ஒரு கல் எடுத்து போட்டோன்னா அந்த கல் மேலே ஏறி நின்றுட்டு வாட்சை பார்த்த, மாதமோ சித்திரை, மணியோ பத்திரை, உங்களுக்கு அனைவருக்கும் வருகிறது நித்திரை, நான் இங்கே வந்திருப்பது உங்களுடைய முத்திரை கேட்டு உங்கள் வாக்களிப்பீர் அப்படின்னு அண்ணாதுரை பேசிட்டு போயிட்டார். ஹலோ,
கை தட்டிக்கிட்டே இருந்தானுங்க. ஹலோ, 10:30 மணிக்கு வந்த மனுஷன். ஹலோ, அந்த சூழ்நிலை அறிஞ்சு, மக்கள் மூடு அறிஞ்சு, திரை திரை திரை. எவ்வளவு நேரம்? 40 minutes. எவ்வளவு? 40 minutes. போடு வேணா மாட்டான ஓட்டு. ஹலோ, சும்மா நாள் போடுவாங்க இந்த ஆளுக்கு. ஹலோ, எஸ் ஆர் நோ? தட் இஸ் கால்ட் பவர் ஆஃப் ஸ்பீக்கிங். அந்த 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 பவர் தான் நம்ம இங்க சொல்றோம், லைஃப் டைம் பெனிஃபிட். இப்ப இது மேல ஏறி நின்று பேசுறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. 10 செகண்ட் 20 ஆக்கணும், 20 நிமிஷம் ஆக்கணும், 40 நிமிஷம் ஆக்கணும். That's why I call it it's a lifetime benefit. அதான் நம்ம இங்க சொல்லும்போது EPS is a, கொஞ்சம் எல்லாரும் பாருங்களேன் என்ன எழுதி இருக்கேன். It's a weapon of a leader. It's a weapon of a leader. தலைவனோட ஆயுதம் அது. எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங்கிறது ஒரு தலைவனுக்கு கிடைக்கப்பட்ட ஆயுதம். இப்படினா இப்படி மாத்திரலாம், இப்படினா இப்படி மாத்திரலாம், பேச்சு இல்ல. ஹலோ, are you with me sir? அந்த வெப்பன் நமக்கு வளர்த்திக்கணும், அந்த வெப்பனை வளர்த்திக்கணும். அதே அனாத்தரை தான் சொன்னார். என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, புத்திசாலி இருக்கிற இடத்துல புத்திசாலி மாதிரியும், முட்டாள் இருக்கிற இடத்துல முட்டாள் மாதிரி பேசுறவன் தான் பேச்சாளர். ஹலோ, காட் த மெசேஜ்? புரியுதுங்களா? புத்திசாலி இருக்கிற இடத்துல புத்திசாலியாகவும், முட்டாள் இருக்கிற இடத்துல நீ பெரிய பேச்சாளர். மாத்தி பேசிட்ட உன்னை மாதிரி கிறுக்கு பேச்சாளர் யாருமே இல்லை. Are you with me? Please understand. அதே அண்ணாதுரைட்ட தான் சொன்னாங்க, யுனைடெட் நேஷன்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்க ஒரு பெரிய எம்ஏ இன் தமிழ், எம்ஏ இன் இங்கிலீஷ், தே சே தட் யூ ஆர் a great orator அப்படிங்கறாங்க, பெரிய பேச்சாளர்ங்கறாங்க. இந்த பிகாஸ்ங்கற வேர்டை வச்சு 3 தடவை அடுத்து பிகாஸ் பிகாஸ் பிகாஸ்னு வரணும், ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்களே அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. ஆனா அவர் சொல்லிச்சிட்டு சொல்றார், we cannot start a sentence with because is a conjunction. Hello, are you all with me? You cannot start a sentence with because is a conjunction. Hello, கை தட்டலாம். யாரா நீ, எங்கடா இருந்து வந்தீங்க? Are you with me? Hello, that's called orator skillங்கிறது. கால் மார்க்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கால் மார்க்ஸ் செத்துட்டார். செத்துட்டார்னா அவர் ஃப்ரெண்டு வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். அவர் பேர் ஏங்கல்ஸ். எப்படா தெரியப்படுத்துறது? கால் மார்க்ஸ் செத்துக்கிட்டார். அவர் பெரிய பேச்சாளர் ஏங்கல்ஸ். எப்படா தெரியப்படுத்துறதுன்னு யோசிச்சு செத்து 18 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்றான். என்ன தெரியுங்களா அனௌன்ஸ் பண்ணா? நல்லா கவனிச்சு கேளுங்க. ஒரு பேச்சாளர் சாவை கூட எப்படி சொல்லுவாங்கிறத கவனிச்சு பாருங்க. கால் மார்க்ஸ் உங்களுக்கு தெரியும், பெரிய சிந்தனையாளர், தாஸ் கேபிட்டல் ஒரு ரெவல்யூஷனே உருவாக்குனாரு, கம்யூனலிசம், மார்க்சிசம். எஸ் ஆர் நோ? ரைட். ஏங்கல்ஸ் பிரஸ் அண்ட் மீடியாக்கு முன்னால் சொல்றாரு, கால் மார்க்ஸ் ஸ்டாப்ட் திங்கிங். என்னது? கால் மார்க்ஸ் ஸ்டாப்ட் திங்கிங். ஒரு பேச்சாளர் இப்படி தான் அனௌன்ஸ் பண்ணுவான் சாவ கூட. ஏன்னா கால் மார்க்ஸுக்கு சாவே கிடையாது, யோசிக்கிறத நிறுத்தலாம். எஸ் ஆர் நோ? நான் தான் சொல்றேன், இட்ஸ் a weapon of a leader. ஒரு லீடர் மேல உங்களுக்கு பாசத்தையும் நேசத்தையும் பைத்தியத்தையும் உருவாக்க வேண்டும் என்றால் you have to become an effective public speaker. Hello, are you with me sir? இது வேணுமா வேண்டாமா? வேணும். ஹலோ, எஸ் ஆர் நோ? இது வேணும். ரைட்? That's a power of an effective public. அதனால தான் இங்க ஒரு question நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். The question is, my dear friends, what is public speaking? இதான் என்னோட கேள்வி. ஹலோ, what is public speaking? ஹலோ சார், 1 minute தரேன். உங்க பக்கத்துல ரைட் சைடுல லெஃப்ட் சைடுல இருக்கிறவங்கள்ட்ட பேசி ஒரு ஆன்சர் கண்டுபிடிங்களா? பப்ளிக் ஸ்பீக்கிங், எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங்னா என்ன? மேடை பேச்சுனா என்ன? இதான் கேள்வி. இதுக்கான பதிலை நீங்க கேட்கலாம். பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவங்கள்ட்ட கேட்கலாம். பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசுறதுக்கான நேரம். வாட் இஸ் பப்ளிக் ஸ்பீக்கிங்? ஆனால் பேசியிருக்கேன். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பேசுறதுக்கான நேரம்.
It's a time to talk to your team. Last 10 seconds. 10, 9, 8, 4, 3, 1. Stop. Hello. Hello. யாராவது ஆன்சர் சொல்லலாமா சார்? வாட் இஸ் எஸ்? நம்ம பேசுறது மட்டும் தான் கேட்கணும். வெரி குட், தேங்க்யூ வெரி மச். நல்லா கைதட்டுவோம். அதாவது நம்ம என்ன பேசினாலும் கைதட்டுறதுக்கு 20 பேர்த்த கூட்டு வந்திருக்கிறார் பாருங்க. இது பெரிய தலைமை பண்போட சீக்கிரட் ஆட்டிருக்க என்ன பிரசிடென்ட். நான் எந்திரிப்பேன், எல்லாரும் கைதட்டி இருந்தோம். எங்க இன்னொருக்க எந்திரிங்க, எந்திரிங்க பாருங்க, கைதட்டிடுவாங்க பாருங்க. பார்த்தீங்களா? இது ஒரு பெரிய ஓ ஆமா ஆமா ஆமா. அது வந்து மொக்க ஸ்பீக்கர் இருக்கும்போது நமக்கு டீசெண்டா சொல்றோம், பா தம்பி முடிச்சிடப்பா அப்படின்னு. சார் ரைட். எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங், மேடை பேச்சுனா யாராவது சொல்ல முடியுமா? வேற யாராவது? எஸ் சார். கோடிக்கணக்கான பேர் உட்கார வைக்கிறது தான். கோடிக்கணக்கான பேரையும் கட்டி போட்டு அங்க பேச வைக்கிறது தான் ஒரு மேடை பேச்சு. வெரி குட் சார். இட்ஸ் ஆர்ட். அப்ப சயின்ஸ் இல்லையா? இட்ஸ் ஆர்ட். ரைட், இட்ஸ் an art. இங்க யாரோ you must know என்ன பேசுறாங்கற தெரிஞ்சு பேசணும் ஒரு ஸ்பீக்கர். ரைட், thank you very much. வேற ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? எஸ் சார். நாம பேசுற பேச்சுல இந்த மேடையில வந்து தூங்கிட்டு இருந்தா கூட அவன் விழிப்போட பார்க்கணும் சார். அதுதான் மேடை தட்டி எழுப்பி கேட்க வைக்கணும். ரைட் நண்பர்களே, நான் இது ஏன் இப்படி கேட்குறேன் அப்படின்னா, எந்திரிச்சு நின்று பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். இங்கே இருக்கக்கூடிய 100 பிரசிடென்ட் மத்தியில் எந்திரிச்சு நின்னும் 100 செக்ரட்டரி மன்றம், கிட்டத்தட்ட 250 பேர் இருக்கிறாங்க. எந்திரிச்சு நின்று பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ பேசிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு வழி தான் பப்ளிக் ஸ்பீக்கிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ பேச வேண்டியதான். ஹலோ, பிரசிடெண்ட்டாக நான் நிறைய ரோட்டரி கிளப்பில் பார்த்துருக்கேன், நிறைய ரோட்டரி மீட்டிங்கில் பார்த்துருக்கேன். த மீட்டிங் இஸ் கால் டு ஆர்டர் அப்படின்னு அடிச்சுட்டு எம்ஓசின்னு கொடுத்துருவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா 10 வருஷமா அவன் தான் இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா அந்த எம்ஓசியில்? 10 வருஷமா அவன் தான் பிரசிடென்ட் ஒரிஜினலா. ஆனால் பிரசிடென்ட் மட்டும் எடுத்துக்க மாட்டான். அடியில் இவர் வாங்கிப்பாரு, ரசிக்கிறதுல அவன் ரசிச்சுட்டு போயிடுவான். எஸ் ஆர் நோ? அதெல்லாம் இல்லை. இந்த வருஷத்துலேருந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல பிரசிடென்ட் தான் ஷோவை ரன் பண்ணுவார். எஸ் ஆர் நோ சார்? நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் தப்பாக பேசணும். எப்படி பேசணும்? நான் பிரசிடென்ட்டை பேசிட்டு இருக்கேன், இந்த சைடு வந்துடுறேன். எப்படி பேசணும்? தப்பா எந்திரிச்சு தப்பாக தான் பேசணும். எவனாவது என்னையா பிரசிடென்ட், நீ வந்து இருந்துக்கோன்று அறிவுமே, நீ கொடுத்துட்டீல்ல நான் பண்றேன், இல்லாட்டி நீ இருந்துக்கோ, நான் கொடுத்துறேன், லெட் மீ ரிசைன். ஹலோ, ஆர் யூ வித் மீ? பிரசிடென்ட்ஸ், கேன் வி டு தட்? நோ. 5 பிரசிடென்ட் தான் ஏன் சொல்றாங்க, ஒரு 20 பிரசிடென்ட் தான் ஏன் சொல்றாங்க. நீங்க தப்பா தான் பேசணும். எப்படி பேசணும்? தப்பா. அடுத்ததாக நம்ம ஆளுநர், தமிழ்நாட்டை சேர்ந்த ஆளுநர், அவர் டிஸ்ட்ரிக்ட் ஆளுநர், டிஸ்ட்ரிக்ட் ஆளுநர் பேச, என்னையா இப்படி தப்பா பேச? நீ நடத்து. ஹலோ, நீ நடத்தப்பா. அறிவித் மீ, நீ என்கிட்ட பிரசிடென்ட்ஷிப் கொடுத்துட்டீல? எஸ் ஆர் நோ? என்னையா நீ கேவலமா இப்படி பேசுற அப்படின்னு எத்தனை தடவை சொல்லணும்னா 100 தடவை சொல்லணும். எத்தனை தடவை? அப்பனா 100 மீட்டிங் நீங்க தான் பேசணும். 101ல இருந்து இந்த கேவலமா பேசுறதே ஸ்டைலா மாறிடும். ஹலோ, ஆர் யூ ஆல் வித் மீ? அப்படிதான் பேசுறது. இது எங்கேயோ இருந்து போய் வாங்கிட்டுலாம் வர முடியாது. யாரோ என்னமோ சொல்றாங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு எந்திரிச்சு சொல்லிருங்க செக்ரட்டரி. பரவாயில்ல, புரியாத வரைக்கும் கரெக்டா போயிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? புரிஞ்சிருச்சுன்னா கேள்வி கேட்டுருவாங்க. ரைட், கமிங் பேக் டு த பாயிண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாட் இஸ் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அறிவை புகுத்துவதற்காக பேசுறது தான் பப்ளிக் ஸ்பீக்கிங். ஹலோ,
Are you with me? ரைட். ரெண்டு எதிரிக்கு இங்க கவனிச்சு பாருங்களேன். ரெண்டு எதிரிக்கு நடுவுல ஒரு இறுக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் சாத்தியமா? சாத்தியம் இல்லையா? சாத்தியம். உலகத்திலே மிகப்பெரிய எதிரிகளாக கருதக்கூடிய அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல எத்தனை கிலோமீட்டர் வித்தியாசம் தெரியுங்களா? 2.2 கிலோமீட்டர் தான். ஹலோ, ஏன் தெரியுமா? ஒரு பூலோகத்தை நம்ம தட்டையா வச்சு பார்க்கும்போது 1,00,000 கிலோமீட்டர் தெரியும். ஆனா பூலோகம்ங்கிறது எப்படி இருக்கு? வட்டமா இருக்கு. இந்த சைடு 1,00,000 கிலோமீட்டர், இந்த சைடு வரும்போது 2.2 கிலோமீட்டர். மாத்தி யோசித்தால் நட்பு வளரும். ஹலோ, ஆர் யூ ஆல் வித் மீ? அங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்? மாத்தி யோசிக்கிறது. இன்னொன்னு, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் எத்தனை கிலோமீட்டர் வித்தியாசம் தெரியுங்களா? ரோட்ல 2.2 கிலோமீட்டர்ஸ் தான். கூகுள் பண்ணி பாருங்க ரூமுக்கு போனோன்னு. ஹலோ, ஒரு நாலேஜை கொடுத்துட்டேன். அதே நேரத்தில் உறவை பத்தி பேசிட்டேன். எஸ் ஆர் நோ? பாசிபிள்னு சொல்றேன். மாத்தி யோசிச்சாதான் பாசிபிள்ங்கிற ஒரு ஊக்கத்தையும் கொடுத்துட்டேன். எஸ் ஆர் நோ? That's what to impart knowledge. எதுக்கு சார்? To impart knowledge. Yeah. To educate. என்னது சார்? To educate. புரியாதவனுக்கு புரிய வைக்கிறது. புரியாதவனுக்கு புரிய வைக்கிறது. And the objective of public speaking is to, மூணாவது பாயிண்ட், to motivate. என்ன சார்? To motivate. The next point என்னன்னு பார்த்தீங்கன்னா motivate, ஊக்கத்தை கொடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன சார் போட்டிருக்கேன்? இன்ஸ்பயர். ஹலோ, டு இன்ஸ்பயர் ஒன்ஸ் டு ஃபாலோ. இந்த நான் எத்தனை விஷயம் கொடுத்துருக்கேன் சார்? ஒன்று என்னது சார்? நாலேஜ், அறிவை கொடுக்கறதுக்கு. ரெண்டாவது அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு. மூணாவது மோட்டிவேட் பண்றதுக்கு. நாலாவது ஆப்ரஹாம் லிங்கன் யார் சார்? ப்ளீஸ். அமெரிக்கன் பிரசிடென்ட். அமெரிக்கன் 14வது அமெரிக்கன் பிரசிடென்ட், 14th அமெரிக்கன் பிரசிடென்ட். ரைட்? இனி லிங்கனை ஞாபகத்தில் வச்சிருக்கோம். லிங்கன் 2 முறை பிரசிடென்ட் ஆகல, ஒரே ஒரு முறை தான் பிரசிடென்ட் ஆயிருக்காரு. ஹலோ, அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் படி 8 வருஷம் இருக்கலாம், ஆனால் அவர் 4 வருஷம் தான் பிரசிடென்டா இருந்தார். அவர் பிரசிடென்ட் ஆகும்போது ஆப்ரஹாம் லிங்கன், அமெரிக்கா பிஞ்சு கிடந்தது. வெள்ளை இனத்துக்கும் கருப்பு இனத்துக்கும் ஒரு உள்நாட்டு போர், ஒரு சிவில் வார் நடந்துட்டு இருக்கு. இவன் அவனை பார்த்தா சுடுறான், அவன் இவனை பார்த்தா சுடுறான். அவ்வளோ கொடுமையான ஒரு தருணம். இவர் பிரசிடென்ட் ஆகிறார். பிரசிடென்ட் ஆயிட்டு முதல் பேச்சு பிரசிடென்ட். நீங்களா யார் சார்? இப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? உள்ளுக்குள்ள ஒரு பாகுபலி உள்ள கொண்டு வந்துட்டு சொல்லணும். எங்க சொல்லுங்க? பிரசிடென்ட். Who are you? அப்படி சொல்லணும். நீங்க அப்படியே அந்த பிரசிடென்ட் பின் இருக்கா அப்படி குத்திக்கணும். இப்படியே தான் நடக்கணும் இந்த வருஷம் பூரா. கவர்னர் வந்தார்னா யூஆர் கவர்னர், ஐம் பிரசிடென்ட் அப்படிங்க. ஏரியா பெருசு, கவர்னர் பெருசா, பிரசிடென்ட் பெருசா, ராஷ்டிரபதி பெருசா, இல்லை ராஜ்பவன்ல இருக்கிறவர் பெருசா? பிரசிடென்ட். ஹலோ, ஏன்னா நாங்க ஓட்டு போட்டாதான் நீங்களே கவர்னர் ஆக முடியும். எஸ் ஆர் நோ? இப்படியே தான் சுத்திட்டு இருக்கும். கெடா வெட்டுக்கெல்லாம் குத்திட்டு போடணும். மாப்பிள்ளை இது என்னன்னு கேட்டு, ஆட தெரியாத உனக்குன்னு. என்ன மாப்பிள்ளை? நம்ம பிரசிடென்ட் அப்படிங்கணும். மாப்பிள்ளை எந்த கான்ஸ்டியூஷன்? அப்புறம் பேசலாம் அப்படின்னு போயிடணும். ஹலோ, ஆர் யூ வித் மீ? அந்த பிரசிடென்ட் கர்வத்தை அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சிருக்கணும். புரியுதுங்களா? 1 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் கழட்டி கொடுத்துடணும். புரியுதுங்களா? நிறைய பேர் கொடுக்க மாட்டான். அது ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்தது அப்படியே தான் சுத்திட்டு இருக்கணும் பிரசிடென்டாவே. நீங்க செக்ரட்டரி இங்கிட்டு குத்திக்கணும், செக்ரட்டரியாவே சுத்திட்டு இருக்கணும். ஹலோ, நீங்க யாருங்க? நம்ம தான் செக்ரட்டரி. அவர் பிரசிடென்ட். நம்ம மீட்டிங் சர்க்குலர் அனுப்பலைன்னா அவருக்கு வேலையே இல்லை. தெரியுமா தெரியாதுங்களா அவருக்கு? அவருக்கு தெரியலன்னா பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்சா சரி. எஸ் ஆர் நோ? அங்க பேனர் ஒட்டலைன்னா அவர் தான் ஒட்டிட்டு இருக்கணும். கரெக்டா இல்லையா? அப்புறம் கேவல் கொண்டு வரலன்னு எங்க கால் டு ஆர்டர் சொல்றது? அவரு அப்படியே தான் சுத்திட்டு இருக்கணும். ஆர் யூ வித் மீ? செக்ரட்டரியை கேட்கிறேன். நீங்களே யாரு சார்? இப்படி சொல்லணும், செக்ரட்டரி. எப்படி சொல்லணும்? இப்ப பாருங்க, நீங்களே யார் சார்? எப்படி பாத்தீங்களா? இப்பவே தூக்கி அடிக்கிறாங்களாமா. ஹலோ, கமிங் பேக் டு த பாயிண்ட். ஆப்ரஹாம் லிங்கன் பிகம் a president. அவர் பதவியேற்பு விழால அந்த ஏற்புரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏற்புரைக்கு நிற்கிறார். ஏறி போடியத்தில் இப்படி நின்னோடனே ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தன் எந்திரிச்சு மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படிங்கிறான். அவனை இவர் இப்படி பார்க்குறாரு.
உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், சாரி தெரியப்படுத்த விரும்புகிறேன். உங்கள் அப்பா வந்து ஒரு செருப்பு தொழிலாளி, லிங்கனோட அப்பா வந்து ஒரு செருப்பு தொழிலாளி. எங்கள் வீட்லேயும் செருப்பு அவர் தான் தைப்பார். ஆனால் ஒன்று சொல்கிறேன், உங்கள் அப்பா நல்லா செருப்பு தைப்பார் அப்படிங்கிறான். கிக்கி கிக்கின்னு சிரிக்கிறான். ஆனால் லிங்கன் இருந்துட்டு, தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர், நான் கூட எங்கள் அப்பாவை மறந்துட்டு நீங்கள் ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. ஹலோ, நீங்க சொல்லியிருக்கீங்க தட் எங்க அப்பா வந்து நல்ல ஒரு செருப்பு தொழிலாளி, பிஞ்சு போன செருப்பை நல்லா தேப்பார். I wanted to tell to every American citizen of this time, இந்த பிஞ்சு போன அமெரிக்காவை நல்லா தைச்சு கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு. ஹலோ, are you all with me sir? எப்படி இருக்கும்? ஒருத்தர் அசிங்கப்படுத்ததவே ஆயுதமாக பயன்படுத்தி, அவர் சொல்றார், I am the son of a great cobbler, as the mister said. I assure you, ladies and gentlemen and citizens of America, the moment I step down from the presidentship, I will make this America into one by being a cobbler's son. I mend it to perfection. Hello? Yes, sir. That's called inspire one's followers. Inspire one's follower. அவனை பார்த்து அப்படி அந்த எஜுகேட் பண்ணணும், அவனை இன்ஸ்பயர் பண்ணணும், அவன் எந்திரிச்சு நின்று பேசணும். ஹலோ, are you with me sir? That's a power of a public speaking. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்க. the power of a public speaking. இங்க ரெண்டு பேர்த்த போட்டிருக்கேன். ஒருத்தர் பேர் சிஸ்ரோ, இன்னொருத்தர் பேர் டெமஸ்தஸ். இந்த சிஸ்ரோ டெமஸ்தஸும் ஒரிஜினல் ஒரு சிலையோட போட்டோ இது. கிரேக்க பேரரசை சேர்ந்தவங்க இவங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிஸ்ரோ பத்தி சொல்லிடுறேன். சிஸ்ரோ பேசினார்னு வைங்களேன். ஹலோ, சிஸ்ரோ பேசினார்னா 1 மணி நேரம் பேசி முடிச்சார்னா ஆடியன்ஸ் எந்திரிச்சு நின்று 15-20 நிமிஷம் கை தட்டுவானுங்களாமா. ஹலோ, அது எப்படின்னா தேங்க்யூ 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 அப்படின்னு இப்படி போவாரம்மா, திருப்பி கை தட்டுவானுங்களாமா. தேங்க்யூ 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 15-20 நிமிஷமா இதே தான் வேலை. நினைச்சு கை தட்டு இருக்காரு. எப்படி மேடை பேச்சில் எவ்வளவு பெரிய ஆளுங்க சிஸ்ரோ. ஆனா இந்த டெமஸ்தஸ் இருக்கான் பாத்தீங்களா? ஹலோ, are you with me sir? இவன் சார் என்னாச்சு? அவர் இது பண்ணுங்க, ஃப்ரீஸ் பண்ணுங்க. ஒரு ஒரு அது என்ன ஜம்பா? இல்லை அது சேஞ்ச் ஆக பார்த்தேன். ஜம்ப் ஆகுது. இந்த லைட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலான்னு சொல்றாங்க. சரி, வெளிச்சம் இல்லாட்டி ரைட் போதும் சார், பரவாயில்ல நமக்கு. ரைட், இங்க 2 பேர்த்த காமிச்சிருக்கேன். ஒன்னு டெமஸ்தஸ், ஒன்னு சிஸ்ரோ. இந்த டெமஸ்தஸ் நான் மாத்தி சொல்லிட்டேன், சிஸ்ரோ இல்ல டெமஸ்தஸ். டெமஸ்தஸ் பேசினானா எவ்வளவு நிமிஷம் கை தட்டுவாங்க? 20 மினிட்ஸ். எதுக்காக 20 மினிட்ஸ் கை தட்டுவாங்க? அவன் பேசினதை நினைச்சு பார்த்து கை தட்டுவாங்களாமா. 20 மினிட்ஸ். ஹலோ, are you with me sir? I had an opportunity to visit Chicagoங்க. அதில் இந்த நம்ம சுவாமி விவேகானந்தா பேசின அதே ஆடிட்டோரியத்தில் போய் பார்த்தேன். அவர் நின்ன இடத்துல நின்று பார்த்தேன். ரைட்டுங்களா? அவர் 2 வார்த்தை தான் சொன்னார். அங்கே 7 நிமிஷம் கை தட்டினாங்க. என்ன வார்த்தைன்னு தெரியுமா? brothers and sisters of America. அவ்வளோதான். Are you with me sir? Coming back to Damascus, அந்த மாதிரி அவர் பேசினதை நினைச்சு சிரிப்பாங்க. ஆனால் இந்த சிஸ்ரோ இருக்கான் பார்த்தீங்களா, இந்த சிஸ்ரோ பேச்சை எவனும் முழுசா கேட்டதா சரித்திரமே இல்லையாமா. ஹலோ, அவன் பேச 1 மணி நேரம் அவனுக்கு பேச்சுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. 30 நிமிஷம் 40 நிமிஷம் கூட்டம் கலைஞ்சு போயிரு. ஹலோ, are you with me? இதுல யாரு கிரேட் ஸ்பீக்கருங்க? அப்போ நல்ல சத்தமா சொல்லலாம் சார், டெமஸ்தஸ். ஆனா இங்க படிச்சு பாருங்க. when Damascus spoke, people said, எவ்வளவு சூப்பரா பேசினான்னு 20 நிமிஷம் கை தட்டினா. when Cicero spoke, people said, let's march. எவனும் முழுசா கேட்டதே சரித்திரம் இல்ல, உடனே ஆக்ஷன்ல குதிச்சிருவான். ஹலோ,
அறிவித்மி சார் 60 நிமிஷம்லாம் கேட்கறதுக்கெல்லாம் அங்கே பொறுமை இல்லை. 30 நிமிஷத்துலேயே பொங்கி ரத்தம் கொதிக்கும், சண்டைக்கு போயிடுவான் எல்லாரும். ஹலோ, அறிவித்மி, தட் இஸ் சிஸ்ரோ. டெமஸ்டஸ் பேசினானா கொதிக்கும், ஆனா சிஸ்ரோ பேசினானா கொதிச்சு போய் சண்டைக்கு போயிடுவான். they will march for the war. ஹலோ, அறிவித்மி சார். ஸோ இதில் இந்த பேச்சாளனா நம்ம ஆறணும். ஒரு போருக்கு இல்லை, குடும்பத்தில் நம்ம பேசும்போது அந்த குழந்தை வந்து நம்ம கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன தெரியுங்களா சொல்லணும்? the greatest success of a father and mother என்ன தெரியுங்களா? இந்த சைல்ட்ட போய் நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், who is your role model? my dad, my mom, that's it. வாழ்ந்த அடையாளம் முடிஞ்சு போச்சு. அப்துல் கலாம்னு சொன்னா அவர் பேச்சுலராக இருந்தா கூட ஃபாதர் ஆகிட்டார். நிறைய பேர் சொல்றான். எஸ் ஆர் நோ? அவருக்கு ஒரு பெரிய குரல் வளம் கிடையாது தெரியுமா கலாம்னு, ஆனால் அவர் பேசினா பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹி இன்ஸ்பயர்ஸ், ஆடியன்ஸை இன்ஸ்பயர் பண்ணுவார். ரைட் நண்பர்களே, நம்ம ஒரு குழந்தைகிட்ட பேசும்போது அந்த அந்த குழந்தை வந்து அப்பாவை அப்படி பார்க்கணும். பெருசா எப்படி பார்க்கணும் தெரியுமா? பாகுபலி படத்தில் வந்து அந்த சிலை ஏற்றும் போது பக்கத்தில் ஒரு பாகுபலி தெரியும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்மளை பார்க்கணும். நான் வந்து ரோட்டரி பிரசிடென்ட் 1 வருஷத்தோட முடிஞ்சிடும், செக்ரட்டரி 1 வருஷத்தோட முடிஞ்சிருங்க. வாழ்நாள் பூரா நம்ம குடும்பத்தோடு இருக்கும் போது எங்க அப்பா பேசினா போச்சு, அதையோட எண்டு, அதை முடிஞ்சிருச்சு. ஐ எம் அக்செப்டிங் இட். ஹலோ, ஆர் யூ ஆல் வித் மீ சார்? என் +2 என் பொண்ணு முடிச்சு, ஷீ இஸ் இன் 4th இயர், இப்போ 4வது வருஷம் படிக்கிறா. +2 முடிச்சும் போது பேரண்ட்ஸ் மீட்டிங் நடத்துனாங்க. 14 வருஷம் ப்ரீகேஜிலேருந்து அங்கே தான் படிக்கிறா. பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் அவங்க பேசுனாங்க, இவங்க பேசுனாங்க, ஒரு டீ பார்ட்டி வச்சாங்க. எனக்கு மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல் எல்லாரும் பழக்கம். என் பொண்ணு இருந்துட்டு அங்கேருந்து இப்படிங்கிறா. நான் பேசவே இல்லை, எனக்கு தெரியல என்ன சொல்கிறான்னு தெரில. நான் மீட்டிங்லாம் முடிஞ்சோன்னா பிரின்சிபல் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். பிரின்சிபல் எந்திரிச்சு போனோன்னே என் பொண்ணு வந்து கேட்டா, அப்போ எல்லா பேரண்ட்ஸும் பேசுனாங்கப்பா, நீ ஏன்பா ஏறி பேசல அப்படின்னா. அப்படின்னு ஏன்பான்னு, அப்பாவுக்கு காசு கொடுக்காமல இப்போ பேச்சு வர மாட்டேங்கிறான். ஹலோ ஹலோ, ஆர் யூ ஆல் வித் மீ? எஸ் ஆர் நோ? அவளும் சிரிச்சிட்டா. ரைட், she is happy, I am happy, my wife is also happy, everybody is happy. பிரின்சிபல் சிரிச்சிட்டாரு. அவர் உடனே நெக்ஸ்ட் டைம் கொடுத்து கூப்பிடுறேங்க அப்படின்னாரு. ஹலோ, நம்ம மார்க்கெட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. எஸ் ஆர் நோ? ஆர் யூ ஆல் வித் மீ? ஃப்ரெண்ட்ஸ், எந்த சூழ்நிலையா இருந்தாலுமே, இட் இஸ் a small incident, big incident, பெரிய பிளாட்ஃபார்ம், சின்ன பிளாட்ஃபார்ம், அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா பவர்ஃபுல்லாக பேச கற்றுக்கணும், சிஸ்ரோ மாதிரி. ஹலோ, ஆர் யூ ஆல் வித் மீ சார்? ஒரு பிஸ்னஸ் மேன் அம்பானி சொன்னேன், ஒரு ஃபாதர் சுப்பிரமணியம் சொன்னேன், ஒரு லிங்கன் பிரசிடென்ட் சொன்னேன், ஒரு புது தலைவன் அண்ணாதுரை சொன்னேன். எஸ் ஆர் நோ சார்? ரைட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சொல்றேன், ஸ்பீக் டு ஆடியன்ஸ் ஃபார் அ ரீசன். காரணம் இல்லாம பேசாதீங்க. தட்ஸ் அ மெசேஜ். காரணம் இல்லாம பேசாதீங்க. ஹலோ, ரூம்ல யாரு டேஞ்சரஸ் பர்சன் தெரியுங்களா? ஒரு 50 பேர் உட்கார்ந்துருக்க ரூம்ல யாரு டேஞ்சரஸ் பர்சன் தெரியுங்களா? சைலண்டா இருக்கிறவன் தான் டேஞ்சரஸ் பர்சன். ஹலோ, இல்ல அவன் பேசியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆர் யூ வித் மீ சார்? தொணன்னு பேசக்கூடாது. பேசினா அதுல காரணம் இருக்கணும், அதுல பவர் இருக்கணும். பேசினா ஆனா அவர்கிட்ட மித்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குண்ணா, நீங்க பேசலாம். பேசினா அதுல ஒரு காரணம் இருக்கணும். தட்ஸ் வை ஐ சே தட். இங்க பாத்தீங்கன்னா, ஸ்பீக் டு ஆடியன்ஸ் ஃபார் அ ஸ்பெசிபிக் ரீசன். எதுக்காக சார்? டு ஃபீல் பண்ண வைக்கணும். அவனை ஆடியன்ஸை ஃபீல் பண்ண வைக்கணும். அவன் ஃபீல் ஆகணும், ஓ இங்க ஒரு மேட்டர் இருக்குடா அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகணும். அந்த ஃபீல் எங்க கொடுத்தாருங்க? விவேகானந்தர் கொடுத்தாரு. என்ன சொன்னாரு? எல்லாரும் மீட்டிங் ஆரம்பிப்போது எல்லாரும் சொன்னாங்க, குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இவர் என்ன ஆரம்பிச்சாரு? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா அந்த மாநாடே எதுக்காக நடத்தப்படுகிறதுனா, அந்த பிரதர்ஹுடுக்கும் சிஸ்டர்ஹுடுக்காக நடத்தக்கூடிய ஒரு மாநாடு. அதை ஆரம்பிக்கும் போது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆரம்பிச்சார். ஹலோ, ஆர் யூ வித் மீ சார்? அதே மாதிரி மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் சார் அவர்? மார்ட்டின். எஸ் சார், மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் கருப்பு இனத்துக்காக போராடி the father of black Americans ன்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு மீட்டிங்ல பேச ஆரம்பிக்கிறார். லட்சக்கணக்கான மக்கள் அங்க காத்திருக்கிறாங்க. இவர் எப்படி தெரியுங்களா ஆரம்பிச்சாரு? கருப்பினத்தை நசுக்கி கொண்டு இருந்த காலகட்டத்தில் இவர் ஆரம்பிக்கிறார் பேச்ச. என்ன தெரியுங்களா ஆரம்பிக்கிறார்? ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு?
ஐ ஹாவ் a dream. உடனே அங்க இருக்கானுங்க, என்ன ட்ரீம் அப்படின்னு. ஒன் டே மாஸ்டரோட சன்னும் ஸ்லேவோட சன்னும் ஒரே டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடணும். ஹலோ, are you with me? I have a dream, the son of the master, the son of the slave dine together, eat together, play together, and that is the America which will make great அப்படினார். Hello, are you with me? That's what we call it feel, sir. அதான் ஃபீலுங்கிறோம், ரைட்டுங்களா? பராக் ஒபாமா அமெரிக்கன் பிரசிடென்ட், அவர் ஆரம்பம் போது ஃபர்ஸ்ட் பிளாக் அமெரிக்கன் டு பிகம் a president. எஸ், அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஹவு டு யூ ஃபீல் சார் அப்படின்னாங்க. எப்படி ஒரு கருப்பின தலைவனாக நீங்க பதவி ஏற்றிருக்கீங்க, பிரசிடெண்டா, எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கும் போது ஓவல் ஆஃபீஸில் இப்படி நின்றுட்டு மைக்கை வச்சுக்கிட்டு அவர் திரும்பி பார்த்தார். பின்னால் என்ன சார் இருக்கு? ஒயிட் ஹவுஸ். என்ன இருக்கு? இப்படி நின்றுட்டு அவர் திரும்பி பார்த்துட்டு, இட் டுக் 250 years to make White House into black அப்படின்னார். ஹலோ ஹலோ, are you all with me? ஆன்சர் வந்தாச்சு இல்லையா சார்? அதுதான் நான் சொல்றேன் பாருங்க, அந்த ஃபீலை கொடுக்கணும். த செகண்ட் பாயிண்ட், த நெக்ஸ்ட் பாயிண்ட், திங்க் பண்ணணும். மக்கள் திங்க் பண்ணணும். நம்ம பேசினாங்கன்னா, ஒரு பிரசிடென்ட் பேசினானா திங்க் பண்ணணும், மக்கள் திங்க் பண்ணணும், ஆடியன்ஸ் திங்க் பண்ணணும், ரைட்? 3, ஏதாவது செய்யணும். ஹலோ, are you with me சார்? எதையாவது செய்யணும். நம்ம பேசினானா கடைசிக்கு மக்கள்லாம் சொல்லணும், இவனை பிரசிடென்ட் ஆக்கினதே வேஸ்ட்னாலும் சொல்லணும். நான் சொல்றேன் கரெக்டா சார்? செய்ய வச்சமா இல்லையா? பேசிட்டானா இல்லையா நம்மளை பத்தி? ஹலோ, are you with me? வீட்டில் போய் வீட்டுக்காரமாட்ட புலம்பணும். ஹலோ, are you with me சார்? குட் ஆர் பேட் ரீசன்ஸ் அதை பத்திலாம் கிடையாது. 5 அடி இருந்தா கூட உலகத்தை ஆட்சி பண்ணலாம் பேச்சாளனா இருந்தா. அடால்ஃப் ஹிட்லர். ஹலோ, are you with me? ஆய்வாளர்கள் சொல்றாங்க 5 அடி தான் அவன், ஆனா அவன் பேசும்போது அவனுக்குள்ள 7 அடியில் பேசுவானாமா. நான் ஒரு 7 அடி நினைச்சிட்டு பேசுவானாமா. ஹலோ, are you with me sir? That's what we call it as a feel, think, to do something. ஹலோ, எல்லாரும் ரைட் ஹேண்ட் தூக்கலாம், ரைட் ஹேண்ட் தூக்கலாம், ரைட் ஹேண்ட் தூக்கலாம், மூக்கு தொடலாம். அது ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு மூக்க தொட்டீங்கன்னு எனக்கு தெரியல. நான் மூக்க தொடலாம் தான் நான் சொன்னேன், இல்லை நான் மூக்க தொடலாம் தான் நான் சொன்னேன். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? இது எதுக்கு தெரியுமா? நான் என்னவே செக் பண்ணிக்கிட்டு நீங்களா கூட இருக்கீங்களா? 99% கூட தான் இருக்கிறீங்க. அப்பப்போ இப்படி ஆடியன்ஸை செக் பண்ணிக்கணும். ஹலோ, are you all with me? 99% அப்படியே பண்ணாங்க. மூக்க தொடலாம் தான் சொன்னேன், ஆனா என் கூட இருக்கீங்களான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது எப்படி தெரியுமா? எல்லாரும் இப்படி தான் பண்ணாங்க. ஹலோ, is it clear sir? So when you speak, you have to make them feel, you have to make them think, you have to make them do. எதையாவது செய். போர் அடி கூட. ஹலோ, moving forward my dear friends, it is not merely talking in front of people. Public speaking na சும்மா முன்னால் நின்னு பேசுறது இல்ல. என்ன எழுதி இருக்கேன் நானு? It is influence the mind. மைண்ட்ல ஒரு பிக்சரை வரையணும் சார். மைண்ட் ஓபன் பண்ணி மெசேஜ் போட்டுட்டு வெளியில வரணும். ஹலோ, are you with me sir? Yes. ஒரு 1 minute டைம் தரேன், 1 minute டைம் தரேன். உங்க நோட்புக்ல உங்க கிளப்பை பத்தி, உங்க கிளப்பை பத்தி தான், என் கிளப் இல்லை, உங்க கிளப்பை பத்தி ஒரு புது மெம்பர், பொட்டன்ஷியல் மெம்பர் நான் தான் வச்சுக்கோங்க, ரைட்? என்னையும் நான் உங்க கிளப்ல சேர்த்தணும். are you with me sir? நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, you make me friend, you make me feel, you make me think, make me to join your club. ஹலோ, நான் சொல்ற புரியுதா சார்? ஒரு நிமிஷம் தான் என்னால் கேட்க முடியும், புரியுதா சார்? ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்க எனக்கு ஃபீல் பண்ணணும், இந்த கிளப்பை விடக்கூடாதுன்னு. சரிங்களா? நான் திங்க் பண்ணும், சரி ரோட்டரி கரெக்டு தானே, அதே நேரத்தில் சேர்றேன்னு ஒத்துக்கணும். ஹலோ, ஹலோ, 1 minute ப்ளீஸ். ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க பார்க்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். உங்க கிளப்பை பற்றி தான் என்னை மெம்பராக சேர்த்தணும், நான் ஃபீல் பண்ணணும், சேரணும்னு ஆசைப்படணும், நான் திங்க் பண்ணணும், அடடா இந்த கிளப்பை விட்டுறக்கூடாதுன்னு, அதே நேரத்தில் சேர்ந்துடணும்.
ப்ளீஸ் டேக் நோட்ஸ். சும்மா அப்படி நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நான் ஃபீல் ஆவேன், என்ன சொன்னால் நான் திங்க் பண்ணுவேன், என்ன சொன்னால் நான் ஜாயின் பண்ணுவேன். இவ்வளோதான் இந்த 3 பாயிண்ட்டுக்கு 1 minute டைம் எடுத்துக்கலாம். நீங்கள் எழுதின விஷயத்தை திருப்பி பேசி பாருங்க, உங்களுக்குள்ளே பேசி பாருங்க. நான் இப்போ சொல்கிற ப்ராசஸ் அப்படியே ரன் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ளே பேசி பாருங்க. நீங்கள் எழுதின விஷயத்தை உங்களுக்குள்ளே பேசி பாருங்க. இதை சொன்னால் ஒத்துப்பாரா, இதை சொன்னால் ஒத்துப்பாரா, இது ஃபீலிங் கொடுக்குமா, இது வந்து திங்க் பண்ண வைக்குமா? நீங்கள் எழுதின விஷயத்தை நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்களே ஒரு யோசனை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எழுதின விஷயத்தை நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். லாஸ்ட் 10 seconds. தமிழில் பேசினா போதும், இங்கிலீஷில் பேசினா போதும், எது கம்ஃபர்டபுளாக பேசுங்க. 5 4 3 2 1 ஸ்டாப். யார் பேசுறீங்க சார்? சேர்த்துங்க சார் என்னைய கிளப்பில். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யூர் கிளப். நான்லாம் சொல்ல முடியாது, தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஒரு நியூ மெம்பராக பிஹேவ் பண்ணுறேன், ஒத்துக்க முடியாது சார். நோ. முடியாது. இந்த வந்துடுறேன் ஐயா, சொல்லுங்க. வரேன். அரசாங்கங்கள் தயங்கியது போலியோவை ஒழிப்பதற்காக. அந்த சமயத்திலே தனி ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்து மக்கள் மனதை வென்று போலியோவை ஒழித்து காட்டிய நமது ரோட்டரி சங்கத்திலே சேர்வது மிகப்பெரிய சேவை இயக்கமாகும். வெரி குட். ஓரளவுக்கு ஃபைன். எஸ் சார். உங்களை நான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஸ்மார்ட்டாக போயிட்டு வந்து நீங்கள் எதுக்கு சார் என்னை வாட்ச் பண்ணுறீங்க? ஓகே. வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் உறுப்பினர்ஸும் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இவ்வளோ எஃபிஷியண்டாக திறமையாக இருக்காரு, நல்லா இருந்தால் நம்ம ரோட்டரி கொஞ்சம் என்கரேஜ் ஆகும் அப்படின்னு. தேங்க்யூ. ஃபைன். தேங்க்யூ சார். வேற யாராவது? எஸ் சார். வாங்க, ஜாலியாக இருக்கும், ஃபெலோஷிப் இருக்கு, 7 மணிக்கு மேலே பார்ட்டி இருக்கு. எங்கள் கிளப்பில் ஒன்லி பிளாக் லெபிள் அண்ட் அபோவ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ரைட். புது ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பழக்க வழக்கம். நான் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு நல்ல பழக்க வழக்கம் இல்லை, எனக்கு நல்ல ஒரு மதிப்பு இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கரெக்டுங்களா? ஓ, தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. அங்கே ஒருத்தர் கை தூக்குனார், நான் உங்களுக்கு கடைசியாக வந்துடுறேன். ஆமாம் சார். தேங்க்யூ சார். ரைட். இங்கே நீங்கள் ஓகே. தேங்க்யூ வெரி மச். எஸ். வெரி குட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. கொஞ்சம் ஃபீலிங் இருக்கு மேடம். எஸ். எந்திரிங்க, தைரியமா பேசுங்க. நம்ம டபுள் பிளாக் தான் மேம் யூஸ் பண்ணுவோம். அண்ணன் சொல்றாரு, இப்பதான் பாயிண்ட்டுக்கே வரீங்க. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஏதாவது? எஸ். வெரி குட். தேங்க்யூ. ஓ, இது டிவிக்கு ஆஃபர் மாதிரி இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற யாராவது? தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதாவது ஒரு சின்ன நீங்கள் பேசினது எல்லாமே வெரி குட் சார். நான் இது எதுவுமே தவறுன்னு சொல்லவே இல்லை. ஐ அப்ரிஷியேட் எவ்ரிபடி. எந்திரிச்சு நின்று பேசினவங்களுக்கு நம்ம எல்லாம் கைத்தட்டிடுவோம், உட்கார்ந்துருந்தவங்க நல்லா கைத்தட்டிடுவோம். தேங்க்யூ வெரி மச். இப்போ உங்கள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு சில உதவி வேணும். நம்ம எல்லாரும் மீன் பிடிக்க போகிறோம்.
மீன் பிடிக்கிற ராடு, மீன் பிடிக்கிற அந்த தூண்டில், கொக்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம். ஐயா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? என்ன சாப்பாட்டில் ரொம்ப பிடிக்கும்? சைவம் மீல்ஸ். மேடமுக்கு அதான் என்ன, ஏதோ ஒரு ஐட்டம் சொல்லுங்கள் மேடம். ஜிலேபி. சார் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் சொல்லுங்கள். சிக்கன். என்ன சிக்கன்? எழுதி கொடுத்தா கூட போதும். ரைட்டுங்களா? இப்போ நாங்கள் 4 பேர் மீன் பிடிக்க போகிறோம். தயிர் சாப்பாடு எடுத்துக்கிட்டோம், ஒரு வெஜ் மீல்ஸ் எடுத்துக்கிட்டோம். தயிர் சாப்பாடு எனக்கு பிடிச்சது, நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு வெஜ் மீல்ஸு, ஒரு ஜிலேபி, ஒரு சிக்கன், சில்லி சிக்கன் எடுத்துக்கிட்டோம். மீன் பிடிக்க போகிறோம். எல்லாரும் கொக்கியில் மாட்டி மீன் பிடிக்கிறோம். கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது. ஏன் கிடைக்காது? என்ன வேணும்? புழு வேணும். எஸ் ஆர் நோ? எப்போ பேசினாலுமே நமக்கு தெரிஞ்சது பேசக்கூடாது. அவனுக்கு என்ன வேணுமோ அதை தான் பேசணும். ஆர் யூ ஆல் கெட்டிங் இட்? ஒரு சாதாரண மண்புழுவை போட்டால் அது சிக்க போகுது, அதுக்கு எதுக்கு சிக்கன் பிரியாணி? ஆர் யூ ஆல் வித் மீ? அப்போ ஒரு பேச்சாளனோட டு மேக் அ பர்சன் ஃபீல் திங்க் டு டூ அப்படின்னா அவனோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். ஹலோ, ஆர் யூ ஆல் வித் மீ சார்? தேவையை தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். ஒரே ஒரு மண்புழு சிக்குமா சிக்காதா? அரை மணி நேரமா 1 மணி நேரமா சிக்குமா சிக்காதா? ஆனா ஒரு வெஜ் மீல்ஸ் போட்டா 3-4 ஆனாலும் சிக்காது. ஹலோ, ஆர் யூ வித் மீ? அப்ப அந்த ஆடியன்ஸுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத தெரிஞ்சு பேசுறவன் தான் பேச்சாளர். ஹலோ, ஆர் யூ வித் மீ? ஒரு யங்ஸ்டர் இருக்கிறான், அவனுக்கு மொத்தமே ஒரு 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 28 வயசு ஆகுது. அவங்ககிட்ட நம்ம போய் பேசும்போது நம்ம என்ன பேசணும்? சர்வீஸ் பற்றி பேசினா அவனுக்கு போர் அடிக்கும். அவங்ககிட்ட என்ன பேசுறது? சார், ஐ நோ தட் யூ ஆர் a good businessman. It's a club of businessmen. Please join the club of businessmen. ஹலோ, அவ்வளோதான் ஆஃபரே. ஹலோ, ஆர் யூ வித் மீ சார்? It's a club of businessmen. Join the club of businessmen. அப்படின்னு 1 2 3 இவர் இந்த கிளப், இந்த பிஸ்னஸ் மேன் இங்கே இருக்கார், இது இருக்கிற அவனுக்கு அடே இதை விட்டுறக்கூடாதுடா. ஆர் யூ வித் மீ சார்? ஒரு 80 வயசு இருக்கிறார், அவர்கிட்ட என்ன பேசுறது? சார் லைஃப் ஆஃப்டர் இல்லை அப்படி பேசுறது இல்லை சார். லெகசியை கிரியேட் பண்ணும். லைஃப் ஆஃப்டர் லைஃப் எங்க கிளப்பை விட்டு ஆப்ஷன் இல்லை. லைஃப் ஆஃப்டர் லைஃப். ஹலோ ஹலோ, என்ன வேணுங்கிறது சார்? என்ன வேணுங்கிறத நம்ம தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். அதுதான் அங்க ஃபீல். ஹலோ, ஆர் யூ வித் மீ சார்? அதை தான் நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, இட் இஸ் நாட் மியர்லி டாக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள். இட் இஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் தேர் மைண்ட். அவங்க மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். டு இன்ஸ்பயர் தேர் ஆக்ஷன். அவங்க ஆக்ஷனை இன்ஸ்பயர் பண்ணும். ஷேர் த நாலேஜ். அறிவை கொடுக்கணும். அதே நேரத்தில் பில்டு ட்ரஸ்ட். நம்ம பேச்சினால அவங்க கிட்ட ஒரு ட்ரஸ்ட்டை நம்ம பில்ட் பண்ணணும். லீட் பீப்புள் த்ரூ கம்யூனிகேஷன். ஹலோ, ஆர் யூ ஆல் வித் மீ சார்? இதுதான் நமக்கு வேணும் சார். இதுக்கு ஐ கேன் டெல் யூ. நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிருங்க. இதுக்கு இபிஎஸ்னா கிளிக். இந்த விஷயம் 4 விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சார் ப்ளீஸ். நோட் டவுன் திஸ் பாயிண்ட். ஒரு எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகணும்னா 4 விஷயத்தை நம்ம வளர்த்திக்கணும். வாட் இஸ் நம்பர் 1? ஸ்பீக்கர். அது யாரு சார்? நான் தான். நம்மங்கிற வேர்டெல்லாம் விட்டுருங்க. என்னது? நான் தான். சிங்கத்துக்கும் புலிக்கும் என்ன வித்தியாசம்? கர்ஜனை. ரைட்டுங்களா? கர்ஜித்து தான் ஆகணும். ரைட்டுங்களா? நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஹலோ ஹலோ, ஆர் யூ வித் மீ? எஸ். ஸோ நம்பர் 1 நீங்க. 2வது என்னது? நான் பேசுற பேச்சு. 3வது என்னது சார்? ப்ரிப்பரேஷன். எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கிறது தான் முக்கியம். 4வது என்ன சார்? இந்த ஃபோன். இதை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது முக்கியம். Are you with me? Yes sir. இந்த 4 விஷயத்தை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுல முதல் விஷயம், நெக்ஸ்ட் ஸ்லைட், ஸ்பீக்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஸ்பீக்கர் அதாவது நீங்க. ஹலோ, Are you with me sir? இந்த ஸ்பீக்கரா நீங்க என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன். உங்க ஐ கான்டாக்டை டெவலப் பண்ணணும். ஹலோ, கண்ணுல பார்க்கணும். எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கலாம். பேப்பர் பேனெல்லாம் சேர்ல போட்டுடலாம். நிக்கிறத பழகணும். 2 காலில் நிக்கணும். அட்டென்ஷன் இல்லை.
ஷோல்டர் சைஸில் நிற்கணும். இந்த கால் எவ்வளோ அகலத்தில் இருக்கணும்னா இந்த ஷோல்டருக்கு உள்ள அடங்கி இருக்கணும். இப்படி போனாலும் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, சேர்த்தி வச்சாலும் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. உங்கள் ஷோல்டர் சைஸில் தான் நிற்கணும். ஹலோ, எல்லாரும் நில்லுங்களேன். இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, நான் மேலே நின்றுக்கிறேன் தெரியறதுக்காக. அங்கே ஒருத்தர் சொல்கிறார் தெரியலன்னு, அவருக்காகவே. இங்கே பாருங்க, இந்த ஷோல்டரை ஒரு சுத்துங்க. இப்படி பின்னால ஒரு சுத்துங்க. இந்த 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 கட்டை விரல் இருக்கு இல்லையா, இந்த கட்டை விரல் இந்த சைடோட தொடைக்கிட்ட தான் இருக்கணும். இப்படி கேஷுவலா ஒரு சுத்துங்க. இப்படி இப்போதான் ஹைட் வருதா இல்லையா? இந்த தலை வந்து இப்படியும் போகக்கூடாது, இப்படியும் போகக்கூடாது, இதில் டச் ஆகிருக்கணும். எவ்வளோதான். இப்படியும் போகக்கூடாது, இப்படியும் போகக்கூடாது. மேடை பேச்சில் இதில் டச் ஆகிருக்கணும். ஹலோ, ஆர் யூ கிளியர் சார்? எஸ். இந்த பொசிஷன் லைஃப்ல எப்பவுமே நீங்க மெயின்டைன் பண்ணணும். இது மேடை பேச்சுக்காக மட்டும் இல்லை, இந்த பொசிஷன் எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும். கை, 2 கை இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு கை மேல ஒரு கை பிடிச்சிக்காதீங்க, சும்மா சேர்த்து வச்சுங்க. இது ஒரு பொசிஷன். இன்னொன்று இப்படி வச்சுக்கலாம், 2வது பொசிஷன். 3 இப்படி வச்சுக்கலாம். ஆர் யூ வித் மீ சார்? இது ஆர் யூ வித் மீ சார்? இப்படி தான் நம்ம நிற்கணும். ஒத்த காலில் நிற்கக்கூடாது மேடை பேச்சில். இப்போ நான் ஸ்டேஜில் நிற்கிறேன் அப்படின்னா இப்படி வந்து கவனிச்சு பாருங்க. இப்படி வந்து ஸ்டேஜை நான் வந்து கண்ட்ரோல் எடுக்கணும். 2 காலில் நிற்கணும். இது என் சைஸுக்கு இல்லை, இது என் சைஸுக்கு வரணும். ஆர் யூ வித் மீ சார்? நான் சொல்கிற புரியுதுங்களா? இது என் சைஸுக்கு வரணும். விட்டுருங்க. என் சைஸுக்கு இது வரணும். அந்த ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஹலோ, ஆர் யூ வித் மீ? எஸ். நிறைய பேர் எப்படிலாம் நிற்பாங்க தெரியுங்களா சார்? மேடையில் வீத்திருக்கும் தலைவர் அனைவருக்கும், தலைவரை பார்த்துருக்கீங்களா? அப்புறம் சிலர் பார்த்துருக்கீங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? அப்புறம் சிலர் இங்கே பாருங்க, நம்ம என்ன ஃபேஷன் ஷோக்காக வந்திருக்கோம். சிலர் இப்படி நிற்கிறது, சிலருக்கு பயம். இப்படி பிடிச்சானுங்கன்னு வைங்களேன், அந்த 20 நிமிஷம் பேச்சு இப்படி கை எடுத்தானுங்கன்னா போடன்னு எல்லாம் விழுகு, உடஞ்சி. ஆர் யூ வித் மீ சார்? போய் ஸ்டேஜில் ஒரு பொசிஷன் எடுத்து, இங்கே பாருங்க, எடுத்தோன்னே பேச வேண்டாம். அப்படியே ஆடியன்ஸை ஒருக்கா பார்க்கணும். இதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆடியன்ஸ் அப்படியே பார்க்கணும். ஹலோ, ஆர் யூ வித் மீ? இப்படியே பார்க்கும்போது இவர் சிரிக்கிறார், இவர் சிரிக்கிறார், அவர் சிரிக்கிறார். சிக்கினா 3 பேர். இங்க 2 பேர்த்த பிடிச்சுக்கணும், இங்க 2 பேர்த்த பிடிச்சுக்கணும். அவங்கள மட்டும்தான் பார்த்து பேசணும். இவங்களெல்லாம் பார்த்துடக்கூடாது. இந்த உம்முன்னு பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பார்த்துடக்கூடாது. தம்பி பாருங்க, கை தூக்குங்க தம்பி. பாருங்க, அவர் தான். நான் எவ்வளோ பேசினாலும் அப்படியுமே அவர் சிரிப்பார். இப்படியுமே இவருக்காக பேசுகிறேன், அவருக்காக. மொத்தம் 3 பேர் தான் எனக்கு சிக்கியிருக்கான் 300ல். ஹலோ, ஆர் யூ வித் மீ? எத்தனை பேர்த்திட்ட நான் பேசிட்டு இருக்கேன்? 300 பேர்த்துக்கிட்ட. ஆனால் ஆக்சுவலாக எத்தனை பேர்த்திட்ட பேசிட்டு இருக்கேன்? 3 பேர்த்திட்ட. அது கை பாருங்க அப்படின்னு அவர் தலையாட்டுவார். அங்கே பாருங்க, இவரு தலையாட்டுவார் அப்படின்னு. எப்படி பேச்சாளனோட பாடி லாங்குவேஜ் பாருங்க அப்படி. ஹலோ, ஆர் யூ கிளியர் அபவுட் இட்? இதுதான் அந்த ஐ கான்டாக்ட். கிரியேட் ட்ரஸ்ட். எல்லாத்துட்டையும் முடியாது, கனெக்ஷன் எல்லாத்துட்டையும் முடியாது. அப்படி பார்க்கும்போது 3 பேர் சிரிப்பான் நம்மளை பார்த்து. ஹலோ, அவனை பிடிச்சிக்கணும். புரியுதா சார்? இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரக்கூடிய கான்ஃபிடன்ஸ். இந்த 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 ட்ரஸ்ட். எல்லாரும் கொஞ்சம் நின்றுக்கலாம், நின்று பாருங்க. எஸ். அட்டென்ஷனில் போய் அங்கே மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி நிற்கக்கூடாது. ரிலாக்ஸ்டா ஒரு ஷோல்டர், அந்த பாடி ஹைட்டே அப்படியே மேலே நிற்கணும். இப்படி நின்றுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே பார்க்கணும். பரவாயில்ல, அங்கே ஒருத்தர் எனக்கு கிடச்சிருக்கிறாரு. கை தூக்கிடுங்க. ரைட்டு, தேங்க்யூ. 2 பேர் அந்த சைடு போச்சு. 6 பேர் மீட்டிங்கில் பட்டை கிளப்பிடலாம். ஆர் யூ கிளியர் சார்? அந்த ஐ கான்டாக்டுங்கிறது நம்ம ஹைட்டில் தான் பார்க்கணும் வழிய மேலேயோ கீழேயோ பார்த்து பேசுறது. இப்படி பேசுனீங்கன்னா யோசிச்சு பாருங்க கொஞ்சம். அந்த மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவர்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும், எவனுக்கும் பிடிக்காது. நம்ம எத்தனை பேர்த்திட்ட பேசுகிறோம்? அங்கே இருக்கிற ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் 300 பேர். ஆனால் நான் எத்தனை பேர்த்திட்ட பேசிட்டு இருக்கேன்? அப்படி. ஹலோ,
அப்படியே ஆடியன்ஸ் இது பெரிய பேச்சாளனா இருப்பானாட்டிருக்கேன் இவன். Are you with me, sir? This is about the eye contact. அதாவது ஸ்பீக்கரை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். அடுத்த ஸ்லைட் போடுங்களேன். அதே மாதிரி இந்த கான்ஃபிடென்ட் போஸ்டர், அதான் நான் நிற்க சொன்னேன், இதுக்கு பேர் தான் போஸ்டர். இந்த கை எப்படி தூக்குங்க, ரைட். கை இப்படி போகக்கூடாது, இவ்வளோதான் இருக்கணும், பாடி லெவலுக்குள்ளே தான் இருக்கணும், ஒத்த கை. அப்புறம் கை கீழே போட்டுங்களேன். நான் செய்கிறத செய்யுங்க பார்க்கணும். ஸ்மால் ஃபிஷ், பிக் ஃபிஷ், ஸ்மால் ஃபிஷ், பிக் ஃபிஷ், பிக் ஃபிஷ். பார்த்தீங்களா? புரியுதா நான் சொல்றது? ஸ்மால்னா ஸ்மால் காட்டணும், பிக்னா பிக் காட்டணும். நிறைய பேர் என்ன தெரியுங்களா, ஒரு சின்ன ஊரு, ஹலோ, அதுல ஒரு பெரிய புலி பார்த்துருக்கீங்களா நீங்க? அவன் பேச்சுக்கும் கைக்கு சம்மந்தமே இருக்க, அங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். சின்ன ஊருன்னு சின்னதா காட்டணும். ஹலோ, are you with me, sir? This is called gesture. This is called கை மூமெண்ட்டுக்கு பேர் என்ன சார்? ஜெஸ்டர். ஆர் யூ கிளியர்? இந்த ஜெஸ்டர் மூமெண்ட் வந்து கிளீனா இருக்கணும், ரைட்டுங்களா? நான் பேசுவேன், நான் இப்ப பேசுறேன், நீங்க பாடி மட்டும் காட்டணும். ஓகே, பிக், ஸ்மால். ரொம்ப பெருசா போக கூடாதுன்னு சொல்லிட்டேன், இப்படி எல்லாம் போக கூடாது. பிக், உடம்பு இந்த ஷோல்டருக்குள்ள தான் இருக்கணும், ரைட்டுங்களா? பிக், ஸ்மால், சின்ன ஊரு. நான் அழுத்தமா சொன்னேன், அப்ப என்ன பண்ணலாம்? சின்ன ஊரு. முகத்திலையும் காட்டுங்க அந்த சின்னத்தை. பிக், ஸ்மால், சின்ன ஊரு. இப்படி காட்டலாம், சின்ன ஊரு. இப்படி ஆடியன்ஸ் உள்ள வந்துருவான் நம்ம கூட. சின்ன ஊரு, பெரிய ஆலமரம். காட்டுங்க, பெரிய நான் சொல்றதை செஞ்சு காட்டுங்க. பெரிய ஆலமரம். அங்க ஒரு பையன் சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தான். சைக்கிள் வந்து குதிச்சான். அது பேக்ரவுண்ட் மியூசிக் வேற. வேற இருக்கிற இதெல்லாம் அதுவா செட் ஆகும். அவர் வேற யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கிறார். நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா இப்படி எல்லாம் செட் ஆகிக்கும் அதுவா. புரியுதுங்களா? இளையராஜால வருவாரு, ரைட்? இப்ப திருப்பியும் பேசுறேன். ஒரு சின்ன ஊரு, அங்க ஒரு பையன், அப்ப நான் ஒண்ணு காட்டணும் இல்லையா? ஒரு பையன் பெரிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறான். அப்பப்போ ஹலோ கவர்னர், குட் ஈவினிங். அப்பப்போ வெல்கம் கவர்னர். எஸ் எஸ். அப்பப்போ எப்படிங்க? அப்பப்போ முதல்ல இருந்து பேசுவோம். கை கீழே போட்டுடலாம். இப்போதான் நீங்க ஸ்டேஜுக்கு வரீங்க. ஸ்டேஜில் பொசிஷன் எடுங்க. எவ்ரிபடி டேக் பொசிஷன். எஸ் ப்ளீஸ். அன்பான டைனமிக் தலைவர் செயலாளர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இந்த மாதிரி உங்கள் மேடையிலே பேசணும்காகத்தான் இந்த இபிஎஸ் கொடுத்துருக்கோம். நானே வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மேடையில் பேசுறதுக்கு இந்த மாதிரி பேச்சு வராது, இந்த மாதிரி தடுமாற்றம் இருக்கக்கூடாது உங்களுக்காகத்தான் இந்த மாதிரி பயிற்சி கொடுத்துருக்கோம். இந்த பயிற்சியை நல்லபடியாக வெற்றி பெற்று கிளப்பில் போய் பேசும்போது இன்னும் நல்லபடியாக, என்னை விட நீங்கள் நல்லபடியாக பேசுவீங்க. எனது உங்களுக்கு எதுக்காக உங்களுக்கு மனமான வார்த்தை சொல்லி இந்த ட்ரைனிங் கொடுத்த அவருக்கு சுப்பிரமணியம் அவருக்கும் என மனமான வார்த்தை தெரிவிக்கொண்டு நல்ல பயிற்சியை பெற்று சங்கத்தில் போய் நல்ல சங்கமாக வளர்த்த நீங்கள் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படி பார்த்தீங்களா? வந்தார், மனசை கவர்ந்துட்டார், முடிச்சிட்டாரு. ரைட், நல்லா கை தட்டிடுவோம் கவர்னருக்கு. தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் கவர்னர். நம்ம வந்து எல்லாரும் உட்காந்துக்கோங்க சார், எல்லாரும் உட்காந்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ப்ராக்டிஸு உட்காந்துக்கோங்க. அடுத்ததாக பேச்சா இருக்கக்கூடியவரை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கோங்க. அதான் நீங்கள் எந்திரிச்சுக்கோங்க. அவசரப்பட்டு எந்திரிக்கூடாது. கண்டிஷன் 1, இதெல்லாம் மனசில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவசரப்பட்டு எந்திரிச்சு கூடாது, அவசரப்பட்டு ஓடக்கூடாது. எது எவனா இருந்தாலும் வெயிட் பண்ணி தாங்க. நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டாங்க இல்லையா? ஹலோ, அடுத்ததாக சுப்பிரமணியம் பேசுவார்னு ஸ்லோவாக நடந்து வாங்க, வேகமாக நடங்கன்னா சொல்ல போகிறானுங்க. அதெல்லாம் இல்லை, மெதுவாக தான் நடந்து வரணும். எப்படி சார்? மெதுவாக தான் நடந்து வரணும். நடந்து வரும்போது யாரையும் பாத்திரக்கூடாது. ஒருத்தன் சொல்லுவான், மாப்பிள்ள அப்படிமா போச்சு, எல்லாம் போயிடும், காது வழியாக போயிடும், மூக்கு வழியாக போயிடும், எவனையும் பாத்திரக்கூடாது. Are you with me? இப்படி அமைதியாக வரோம், இங்கே நிற்கிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட 2 லெக்கு பொசிஷன் பண்ணிக்கோங்க. முன்னால் போடியம் இருக்குன்னு நினச்சி பொசிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதான் மைக்ரோஃபோன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த தாடைக்கு கீழே தான் இருக்கணும் மைக்ரோஃபோன், தாடைக்கு மேலே இருக்கக்கூடாது. ரைட், இப்போ பேச்ச ஆரம்பிக்கிறோம். நீங்கள் கையில் காட்டுங்க. மேடையில் வீர்த்து இருக்கக்கூடிய தலைவர்களே அப்படின்னோன்னா அவங்கள பார்க்கணும். செய்யுங்க. மேடையில் வீர்த்து இருக்கக்கூடிய தலைவர்களே, மக்கள்களை எல்லாருக்கும் முதற்கண்ணின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன ஊர்,
நல்ல நல்ல ரசிச்சு சொல்லுங்க. சின்ன ஊர், நீங்க மனசுக்குள்ள சொல்லிடணும், கையில மட்டும் தான் கட்டணும். சின்ன ஊர், ஒரு பையன் டெய்லி விளையாடுவான். ஒரு நாள் அவன் ஒரு குருவியை பார்த்தான். அவனுக்கு அது மேல ஒரு காதல். சிரிக்கணும், காதல். நம்ம ஃபெயிலியர் நினைச்சிட்டு கூட இது புது காதல். ஹலோ, அவனுக்கு அது மேல ஒரு காதல். நம்ம சிரிக்கணும், நம்ம சிரிச்சாதான் அவனுக்கு ஃபீல் ஆகும். Are you with me, sir? அந்த காதல்ல அந்த குருவிய செய்யுங்க, பாடி லாங்குவேஜ். எல்லாரும் என்னோட ஸ்பீச்சை கேட்குறீங்க. அந்த குருவிய வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு பார்க்கறான். பெரிய வீடு. இஸ் இட் கிளியர் சார் நான் சொல்றது? இப்போ பொசிஷன் கைக்கு வந்துக்கோங்க. ரைட், தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் இடம், ப்ளீஸ் இடம். நல்லா கை தட்டிடலாம் எல்லாத்துக்காகவும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேர் போஸ்டர். அடுத்தது பாருங்க, ஹேண்ட் ஜெஸ்டர். இதுக்கு பேர் தான் கையை மாற்றி பேசுறதுக்கு பேர் தான் ஹேண்ட் ஜெஸ்டர். எது செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். இப்படி நின்று பேசக்கூடாது, இப்படி நின்று பேசக்கூடாது, இப்படி நின்று பேசக்கூடாது. நிறைய பேர் இப்படி பேசுற பார்த்துருக்கீங்களா? அங்க இருக்கிறவனுக்கு தெரியும், இவன் ஏதோ லூஸ் பையனாட்டு இருக்கு. நம்ம போய் அப்படி நின்னாச்சுன்னா, இந்த ஹேண்ட் மைக்கை கீழே தான் பிடிக்கணும். ரைட், நல்லா பாருங்க. இப்படி மைக் வைக்கக்கூடாது. இதை செஞ்சே காமிக்கிறேன். இதை லாக் பண்ணிக்கணும். ரைட், ஏன் லாக் பண்ணிக்கணும்? நான் எங்கே திரும்பினாலும் கூட வரும். நான் எங்கே திரும்பினாலும் கூட வரும். இல்லைன்னு வைங்களேன், இப்படி இருந்துன்னு வைங்களேன், நான் எங்கே திரும்பினாலும் அது போயிடும். நான் மைக்கில் பேச மாட்டேன். ஆர் யூ கிளியர்? அதனால தான் அந்த மைக்ரோஃபோன் நான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். இதை லாக் பண்ணி இங்கே வச்சுக்கணும். இது இங்கே தாடை கீழே தான் இருக்கணும். அடுத்த பாடல் உங்களுக்காக அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஆர்கெஸ்ட்ராவில் பேசணுமே. ஹலோ, ஆர் யூ வித் மீ? நம்ம ஸ்பீக்கர். ரைட், அப்புறம் இங்கே வச்சுட்டு பேசுகிற நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? இங்கே வச்சுட்டு பேசுவாங்க. ரைட், இங்கே வச்சுட்டு நிறைய பேர் பேசுவாங்க. என்னங்க அப்படி கேட்குதா சார்? ஹலோ, மைக் ஆன் பண்ணோன்னே செக் பண்ணி பார்க்கணும். இதுக்கு பேர் ஹெட் ஆஃப் த மைக், இதுக்கு பேர் ஸ்டெம் ஆஃப் த மைக்குமா. இங்கே தட்டி பார்க்கக்கூடாது, மைக் வீணாக போயிடும். இவ்வளோதான். செக் செக் 1 2 3 இதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் அசிங்கம். கிளியரா சார்? மைக் ஒர்க் ஆகுதானே? இனஃப். இஸ் இட் கிளியர் சார்? திஸ் இஸ் த வே டு ஹேண்டில். ஏன்னா நிறைய பேர் இங்கே தட்டி மைக்கை வீணாக பண்ணிடுவான். ஹலோ, அவன் பேசிட்டு போனோன்னா மைக் வேலை செய்யாது. ஸ்டெம்மில் தான் செக் பண்ணணும். செட் ஆகலைன்னா நீங்கள் 10 நிமிஷத்துக்கு முன்னாலே வந்து அங்கெல்லாம் செட் பண்ணிக்கணும். அங்கே எல்லாத்தையும் செட் பண்ணி மைக்கெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஆர் யூ கிளியர் சார்? இதுதான் வந்து நம்மளோட போஸ்டர், நிற்கக்கூடிய ஜெஸ்டர் அப்படிங்கணும். அடுத்தது பாருங்க, நம்மளோட பேச்சு. நம்ம பேச்சை 3ஆ பிரிச்சுக்கணும். ஸ்டார்டிங், பாடி, க்ளோஸ்ன்னு பிரிச்சுக்கணும். ஆர் யூ கிளியர் சார்? பேச்சை எப்படி பிரிச்சுக்கணும்? 3ஆ பிரிச்சுக்கணும். ஸ்டார்டிங், பாடி, க்ளோஸ். எப்படி எல்லாம் பேச்ச ஆரம்பிக்கலாம் சார்? ஏதோ ஒரு ஐடியா கொடுங்க. எப்படி பேச்ச ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க சார்? திருக்குறள் சொல்லி ஆரம்பிக்கலாம். நல்லா கை தட்டலாம் இவருக்கு. தட்ஸ் a well done part. யார் சார் சொன்ன? ஸ்டோரி. வெரி குட். ஸ்டோரி சொல்லலாம். வேற பொன்மொழிகள். யார் சார் சொன்ன? ப்ராப் சொல்லலாம். பொன்மொழிகள். வேற திருக்குறள் சொல்லலாம், ஸ்டோரி சொல்லலாம், பொன்மொழிகள் சொல்லலாம். ஹியூமர், ஒரு காமெடியோட ஆரம்பிக்கலாம். ஒரு காமெடியோட ஆரம்பிக்கலாம். வேற இல்ல ஸ்பீக்கரா? குட்டி கதை ரொம்ப முக்கியம். மேடம் சொன்னதுலேயே அண்டர்லைன் வேர்டு எது கரெக்ட்? குட்டி கதை. கதையை மட்டும் 40 நிமிஷம் பேசக்கூடாது. குட்டி கதை தான் சொல்லணும். ரைட். ஒரு மதியான வேலையில் நான் இப்போ ஆரம்பிக்கிறேன் பாருங்க. ஒரு மதியான வேலையில் ஒரு பையன் நல்லா சாப்பிட்டுட்டு இட்லி கடல் கறி எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்குறான். இதை வந்து ஸ்ரீரங்கத்தில் இப்படி பேசக்கூடாது. ஹலோ, ஆர் யூ வித் மீ? ஈரோடு மாவட்டத்தில் பேசலாம். உடனே எல்லாரும் ஃபீல் பண்ணுவான், நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு. கரெக்டா இல்லையா நான் சொல்றது? ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு ஒரு மதியான வேலையில் இட்லி குடல் கறியில் சாப்பிட்டுட்டு 11 12 மணிக்கு ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கான். அங்கே கேட்குறவன்லாம் இவன் பேச்சு ஏதோ தப்பாக இருக்கு. கரெக்டா இல்லையா சார் நான் சொல்றது? இப்போ ஈரோடு மாவட்டம், நம்ம கரூர் மாவட்டம், இந்த பெல்ட்டில் இப்போ பேசும்போது ஆடியன்ஸில் எப்படி உட்காந்துருக்காங்க. ஒரு மதியான வேலையில் நல்ல காலையில் ஒரு 11 மணிக்கு இட்லி குடல் கறியில் சாப்பிட்டுட்டு 12 12:30 ஒரு பையன் தூங்கிட்டு இருக்கான். கதவு தட்டுற சத்தம் கேட்குது. டக் டக்குன்னு. முதல் தட்டில் எந்திரிக்கல, 2வது தட்டில் எந்திரிக்கல, 3வது தட்டில் எந்திரிச்சிடறான். எந்திரிச்சு கதவு திறந்து பார்த்தா யம தர்மராஜா நிற்கிறாரு.
யார் யா நீங்கிறான். ஏய் நான் தாண்டவன் யம தர்மராஜா, டைம் ஆச்சு போகலாம் அப்படிங்கிறான். சார் என்ன சார் இப்போவே போகலாங்கிறீங்க, பாரு லிஸ்ட்டில் இன்னைக்கு 1,32,000 பேர்த்த தூக்கணும், நீ தான் ஆளு. ஆனால் இவன் சொல்கிறான், சார் வந்தால் தான் வந்துட்டீங்க, ஒரு 5 நிமிஷம் வாங்க ஒரு டீ சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிறான். உள்ளே போனோடனே அங்கேயும் அவர் டீ கொடுக்கும்போது டீயில் 2 ஸ்லீப்பிங் டேப்லெட்டை நம்மால் போட்டு கலந்து கொடுத்துட்றான். யம தர்மராஜா குடிச்சு தூங்கிட்டாரு. மனுஷன் 6 மணி நேரத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு மாடி நடு. இதுக்கு நடுவில் நம்மால் என்ன பண்ணா, லிஸ்ட் எடுத்து மேலே இருக்கிறத அழிச்சு கீழே எழுதிட்டான். யம தர்மராஜா கேட்கிறாரு, தம்பிடா இத்தனை நாளா தூங்கி பல 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு, எத்தனை நாளா தூங்குனேன்னு தெரியல, உனக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணும், என்னது பண்ணலாம் அப்படிங்கிறது கேட்கும்போது, இல்லை நான் அதை தீர்மானம் பண்ணிட்டேன், என்னது சாமி அப்படிங்கும்போது, முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக கடைசியிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஹலோ, நடந்தான் ஆகும். நம்ம பிரசிடென்ட்டுங்கிறது தலையெழுத்து கிளப்புக்கு, செக்ரட்டரிங்கிறது கிளப்போட தலையெழுத்து. நம்ம பேசி தான் தீருவோம். ஹலோ, எஸ் ஆர் நோ? நம்ம பேசி தான் தீருவோம். ஒன்று பிரசிடென்ட் பேசணும், இல்லை செக்ரட்டரி பேசணும். யாராவது எதாவது சொன்னா என்ன செய்வோம்? நம்ம சிரிச்சுக்கிட்டே நீங்க பண்ணிருங்களேன். ஆர் யூ கிளியர் அபவுட் இட்? இப்படி ஒரு அட்ராக்டிவான, இதுக்கு பேர் தான் குட்டி கதை. இதுக்கு பேர் தான் குட்டி கதை. ஹலோ, ஸோ குட்டி கதையை சொல்லி ஆரம்பிக்கலாம். அதுக்கு என்ன சொல்றான்னா ஆங்கிலத்தில் மைண்ட் கிராபர் அப்படிங்கிறான். மண்டையில் இருக்க அந்த மண்டையை பூரா பிடிச்சி இழுக்கணும், ஆடியன்ஸ் பூரா நம்மளை பார்க்கணும். ஹலோ, ஆர் யூ வித் மீ சார்? ஆடியன்ஸ் பூரா நம்மளை பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி ஆரம்பிக்கணும். பல நேரங்களில் நம்ம திருக்குறள் சொல்லுவோம், எவனுக்கும் புரியாது, சொன்னவனுக்கே புரியாது. ஹலோ, புரியிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு ஆரம்பிக்கணும். வேற என்ன சொல்லலாம்? பொன்மொழி சொல்லலாம், திருக்குறள் சொல்லலாம். ஐயா, தட்ஸ் a beautiful idea. நல்லா கை தட்டுவோம். நல்லா கை தட்டுறதுல என்ன சார் தப்பு? ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன், இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் கை தட்டே இருங்க. எவன் ஏதாவது டைமுக்கு வந்துட்டானா கை தட்டுங்க, லேட்டாக வந்தாலும் கை தட்டுங்க. ஹலோ, ஏன்னு கேட்டிங்கன்னா கை தட்டுறது மக்களுக்கு பிடிக்கும். மாப்பிள்ள சூப்பராக லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு கை தட்டுங்க. என்ன இப்படி அசிங்கப்படுதுங்க, அடுத்த தடவை நீ நேரத்தில் கை தட்டுறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஹலோ, ஆர் யூ வித் மீ? பிரசிடெண்ட்டாக செக்ரட்டரியாக கை தட்டிகிட்டே இருக்கணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ரெண்டாவது காரணம், இதான் முக்கியமான காரணம், நம்ம காரணம், இந்த ஸ்ட்ரெஸ்ஸை அழிக்கிறதுக்கு பிளட்டை கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம தான் பிரசிடென்ட் ஆகிட்டோமே. ஆர் யூ வித் மீ? இது இப்படியே தட்டிக்கிட்டே இருந்தோம்னா பிளட் நல்லா ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அவனுக்காகலாம் கை தட்டாதீங்க. அவன் திட்டுறானா, சூப்பரா மாப்பிள்ள, திட்டுறா எதுக்கு? என்ன? ஆர் யூ வித் மீ? ஹலோ, ஆர் யூ ஆல் கெட்டிங் இட் வாட் ஐ சே? இவ்வளவுதான் மெத்தட். கை தட்டுறது மித்தவனுக்காக இல்லை, யாருக்காக? ஆனா அவன் நினைச்சுக்கணும் அவனுக்காக. ஆர் யூ வித் மீ? கமிங் பாயிண்ட், அவர் ஊரை பத்தி பெருமையா பேசணுங்கிறார். இப்போ ஏற்காடு இருக்கு, இங்க ஒருத்தர் பேச சொல்றாங்க, எப்படி பேசலாம்? அதான் அப்போ ஹோம்ஒர்க் பண்ணணும். என்ன பண்ணும் சார்? ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பண்ணும், ப்ரிப்பேர் பண்ணும், அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும், என்ன ஏற்காடில் பெருமை அப்படிங்கிறத கொஞ்சம் தேடி பார்க்கணும். அதை எடுத்துக்கிட்டு நம்ம அதை பேசலாம். எஸ் ஆர் நோ? வேற என்ன சார்? ஆரம்பிக்கும் போது என்ன பேசலாம்? அது சொல்லலாம். கெஸ்ட், அதுக்கு முன்னால ஆடியன்ஸ் அப்படி பிடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு விஷயம். அது சொல்லி தருது. எதை சொல்லி தருது? அதான் மேட்ரு. டாபிக் அனலைஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு கிராபர் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றாரு. எஸ் சார். ஐ எம் சாரி சார். உறவுகளை பற்றி ஆரம்பிக்கலாம். வேற ஏதாவது சொல்லி ஆரம்பிக்கலாம். பாட்டு பாடி ஆரம்பிக்கலாம். வெரி குட். அங்க அதாவது சார், நான் ஸ்கூல் டீச்சர்ஸ்ட்டு சொல்லும் போதே என்ன சொல்றேன்னா, ஸ்கூலுக்கெல்லாம் போனோன்னே குழந்தைங்க எந்திரிச்சோன்னே என்ன செய்வாங்க? முடிஞ்சிச்சு அதையோட கிளாஸ். ஏன் தெரியுமா சார்? இன்னைக்கு இந்த மொபைல் லைஃப் இருக்கு இல்லையா சார், இந்த ரீல்ஸ் லைஃப், நம்மளோட கவனம் 20 செகண்டுக்கு மேலே இல்லை. அந்த 20 செகண்டுக்குள்ள நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த மீட்டிங் ஜெயிக்கும். 20 செகண்டுக்குள்ள தான். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், முடிஞ்சு போச்சு, கிளாஸ் வேஸ்ட். ஹலோ,
நான் டீச்சர் ஸ்டில்லாக தான் சொல்கிறேன். நீங்கள் குட் மார்னிங்லாம் அந்த காலம்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்கிட்ட சொல்ல வேண்டியது. நமக்கு குட் மார்னிங்கே சம்பந்தமே கிடையாது. ஹலோ, அறிவு வித் மீ. அவன் எதுக்கு குட் மார்னிங் கொண்டு வந்தான் தெரியுங்களா? யாராவது சொல்ல முடியுமா? இல்லை, நீங்கள் எல்லாம் என் சர்வெண்ட்டு. அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்காக என்னை பார்க்கும்போதில் நீ என்ன சொல்லணும்? நான் இப்படி வருவேன், குட் மார்னிங் துரை, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஹலோ, ஐ எம் த மாஸ்டர், யூ ஆர் த சர்வன். ஐ எம் த மாஸ்டர், யூ ஆர் த சர்வன். ஐ எம் த மாஸ்டர், யூ ஆர் த சர்வன். ஹலோ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட்ஸ் குட் மார்னிங் சொல்கிறதுனால இப்போ புது ஒரு ட்ரெண்டு ஹாப்பி மார்னிங். அப்படி கடுப்பாகுது. காலையில் 30 லட்சம் ரூபாய் செக்கு கிளியர் பண்ணும், இவன் ஹாப்பி மார்னிங் தலைவரே அப்படிங்கிறான். எஸ் ஆர் நோ? ரைட், நத்திங் ராங் இன் இட். பட் லெட் மீ கம் டு த பாயிண்ட் ஹியர். ஒரு ஆரம்பிக்கும் போது அந்த மைண்டை பிடிச்சி இழுக்கணும். அந்த 20 செகண்டுக்குள்ள நீங்க இழுத்தாதான் உண்டு. தமிழ்ல அதுக்கு ஒரு அருமை. தமிழன் தான் இதை கண்டுபிடிச்சான். கண்டதும் 20 seconds. The love comes only within 20 seconds. அதுக்கப்புறம் லவ்லாம் வருது, லவ் இல்லை. That science. 20 செகண்ட்ல காதல் வரணும். 20 செகண்டுக்குள்ள. என்னங்கண்ணா பாத்தீங்களா? என்ன வயசுனா நமக்கு? இல்லை, நீங்க தெரிஞ்சுக்கலாங்கிறக்கா கேட்குறேன். சொல்லிருங்கண்ணா, சொல்லிருங்க. 72. 72ல கூட பர்ஃபார்மன்ஸ் தலைவன் இல்லையா? ஹலோ, ஆனால் நான் யோசிச்சு பார்க்குறேன், 72ல இப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான். ரைட்டுங்களா? கம்மிங் டு த பாயிண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 விஷயத்தை பிஃபோர்ல இந்த 4 விஷயத்தை நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? எஸ், என்னென்னது சார்? ஸ்பீக்கர், ரைட். அடுத்தது இந்த ஸ்பீச். ப்ரிப்பேர் பண்ணாமல் பேசாதீங்க. ப்ரிப்பேர் பண்ணாமல் இந்த செஷனுக்காக 2 நாள் ப்ரிப்பேர் பண்ணேன். இது ஒரு இந்த எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் இந்தியாவில் எடுத்திருக்கிறேன், யூஎஸ்ல எடுத்திருக்கிறேன். ஐ ஹவ் ட்ராவல் 68 countries. யுனைடெட் நேஷன்ல 2 தடவை இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பேசியிருக்கிறேன். ஆனாலும் ப்ரிப்பேர் பண்ணாமல் நான் பேசினதே கிடையாது. ப்ரிப்பேர் பண்ணலைன்னா முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டே தான் இருக்கணும். ப்ரிப்பேர் பண்ணிட்டே தான் இருக்கணும். அதுதான் நம்பர் 3. வாட் இஸ் த லாஸ்ட் ஒன்? இந்த ஃபோனை கரெக்டாக, இந்த ஃபோன் ஒர்க் ஆகலைன்னா பேச 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 இப்போ பேசலாம். ஹலோ, ஆர் யூ வித் மீ? ஒர்க் ஆகலைன்னா நிறுத்திடலாம். ரைட், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி பேசுங்க. ஒரு தடவை இப்படி தான் மீட்டிங்கில் பேசுறதுக்காக போனேன். டக்குன்னு கரண்ட் போயிடுச்சு. போய் ஒரு 2-3 நிமிஷத்தில் கரண்ட் வந்துச்சு. வந்தோடனே சொன்னேன், இந்த மீட்டிங் கண்டிப்பாக ஜெயிச்சிடும். ஏன் தெரியுமா? ஃபஸ்ட்டு பாலு டக் அவுட் ஆனவன் சச்சின் டெண்டுல்கர், காட் ஆஃப் கிரிக்கெட் ஆகிட்டான். ஃபஸ்ட்டு ஆடிஷனில் கரண்ட் போனவன் இளையராஜா, ஞானி ஆகிட்டான். இந்த மீட்டிங்கில் கரண்ட் போயிடுச்சு, நம்மளும் இது ஜெயிச்சிடும். ஹலோ, ஆர் யூ வித் மீ? இதுக்கு எப்படி பாசிபிள்? ப்ரிப்பரேஷன். வாட் இஸ் இட்? நிறைய படிக்கணும். பேச்சாளர் ஆகணும்னு நிறைய படிக்கணும். கூகுள் படிக்கக்கூடாது, சாட் ஜிபிடி படிக்கக்கூடாது, புக்கு படிக்கணும். ஏன் புக்கு படிக்கணும்? புக்கு படித்தா மட்டும்தான் மண்டையில் நிற்கும். சாட் ஜிபிடியில் படித்தா அப்படியே ஸ்வைப் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஹலோ, ஆர் யூ வித் மீ? ஹலோ ஹலோ, அந்த 6 பேர் நமக்கு ஹாய் சொல்லிகிட்டே இருப்பான். நோட் பண்ணீங்களா? ஹலோ, ஆர் யூ வித் மீ? So these are the 4 areas. What is number 1? Number 2? Number 3? Number 4? இதை 4ஐயும் திருப்பி 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 யோசிச்சு ப்ரிப்பேர் பண்ணி ஸ்பீச்சஸ் பண்ணுங்க. ஒரு கண்ணாடிக்கு முன்னால் நில்லுங்க. ஒரு உயரமான கண்ணாடிக்கு முன்னால் நின்று பேசி பாருங்க. 1 தடவை பேசி பாருங்க, 2 தடவை பேசி பாருங்க, 3 தடவை பேசி பாருங்க, 4வது தடவை இங்கே வந்து பேசுங்க. என்ன தப்பா பேசினாலும் பேசாம இறங்காதீங்க. வேற யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துருங்க, அந்த பக்கமே நாங்கள் வரலன்ட்டுருங்க. ஹலோ, are you all with me? Are you ready, President? No, I'm not getting you. Yes or no? Are you ready, Secretary? இந்த வருஷம் நம்ம பேசலாமா? பேசணுமா? நம்ம எதுக்கு பிரசிடென்ட் ஆனோம்னா பேசி பழகிறதுக்கு. எதுக்கு செக்ரட்டரி ஆனோம்? பேசி. இந்த வருஷம் முடியும் போது தப்பு தப்பா எத்தனை தடவை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? 100 தடவை. 101 பேசுனா அவனை மாதிரி பேசணும். தப்பா பேசுறதே ஸ்டைல் ஆயிரும். Shall we do it? Wish you all the best. Thank you very much. It is 7:10.
தேங்க்யூ தேங்க்யூ. Thank you very much. Over to the organizers for the next proceedings. அடுத்த proceedings என்னன்னு organizers உங்களை கைட் பண்ணுவாங்க. Thank you very much. We'll meet in the dinner.